அடியானின் பிடிவிற்கும் மருந்தாகுமே அவர் நீண்ட மொழியாகும் அமுதாகுமே. போர்க்களத்தின் குருதியிலும் போதுமிகு எழுதுகோளின் ஓர் துளிமை உயர்ந்ததென உரைத்தரசு நாயகமே. கற்றறிந்தோன் யாவெனில் கற்றுதலும் செயல்முறையில் பற்றிடுவோம் என நம்பிக்கையை சலாத்தை பரப்புதல் வேண்டும். எனவே அனைவருக்கும் இனிய வாத்சல்யமிக்க வந்தனங்களோடு எனது இனிய சலாத்தினையும் முதற்கண் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்போடு வணங்குகின்றோம். விசேட அதிதியாக கலந்து சிறப்பிக்கப்பட்ட துறைமுக அதிகார சபை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சட்டத்தரணி சால்தீன் எம் சப்ரி அவர்களையும் அன்போடு அவர்கள் எஸ்.ஏ. மரிக்கார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல விசேட அதிதியாக இணைந்து கொண்டிருக்கும் வாசனா தனியார் வைத்தியசாலை தலைவர் தொழிலதிபர் கலாநிதி அல்ஹாஜ் ரம்சி அமானுல்லா அவர்களையும் சிரேஷ்ட அல்ஹாஜ் எம்.ஆர்.எம். ரம்சி லஞ்சூர் எம் சப்ரி அவர்களையும் எமது விழா நாயகனாக வீற்றிருக்கும் திக்வலி மண்ணின் மைந்தன் இன்னும் ஒரு மண்ணின் மைந்தனாக திகழும் எமது நூலாசிரியர் நட்பின் நாயகன் திக்வலி சும்ரி அவர்களையும் மேடைக்கு நாம் அன்போடு அழைத்து لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. Family members of Zumbrian, people are from Dikwella. I am wondering from which language I should speak because my Tamil is very poor. Anyway, Zumri and I are from the same village from Dikwella. I remember when I am schooling also, Zumri used to write radio dramas and other articles, and as a school student I am wondering, is this a person who is from our village? Today I am very happy as a Dikwella born person and Colombo district MP that Zumri is launching his first ever book and he invited me as the chief guest. I hope Zumri will have the more time to write more articles and the books after his retirement in next year. For my knowledge, I understand in the Sri Lanka Ports Authority he is doing the wonderful job, and he recently got promoted. But I appreciate while he is doing his job, he never forget his entertainment to write the dramas and the articles. So, and even if he gets retired, I am not going to allow him to be at home. I will take him to work with me while he is writing the books and dramas. Thank you very much, and I appreciate and I am very proud of him. And I hope he will write more and more dramas and the books. Thank you very much. பல்வேறு கவிஞர் வருகையும் நேசம் தந்தது ஆரே நிறைவேந்த கலைஞர் வருகை தந்தீர் பாரே நிறையோ வருகையும்
வருகவென்றே வருக வருக அன்போடு பண்போடு இன்போடு வரும் உறவே நல்லமுடன் வரும் பெருவீரே நாரில் கலம் தந்தீரே நிலவினொலியாய் அரங்கம் நிலிர அனைவர் வந்தீரே நாரில் இனிமை தந்தீரே அதிதி பிரமுகர் அனைவரும் வருகை தந்தீர் பாரி சுருதி கலையாவீனை போல் இனிய வருகை தாரி அதிதி பிரமுகர் அனைவரும் வருக வருக அன்போடு பண்போடு இன்போடு வரும் உறவே நாரில் கலம் தந்தீரே நட்பு வரவாருள்ள மகிழ அன்னைகள் வந்தே இந்நாளில் இனிமை தந்தீரே நூலிலாவும் சிறந்திட கரங்கள் தந்தீர் வாரி வீருலாவும் வாரிலே வெளிச்சம் தந்தீர் வாரி நிறையடிகள் வருகை வருக என்றே வருக வருக இந்நாளில் பொன்னாளில் நன்னாளில் வரும் உறவே இந்நாளில் கலம் தந்தீரே நிலவினொலியாய் அகமும் மலர அன்னைகள் வந்தீர் இந்நாளில் இனிமை தந்தீரே கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் மறைக்கார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிரேஷ்ட அதிகாரிகள் இங்கே வர வந்திருக்கின்றார்கள். ஞாயிறு தினம் என்பது அவர்களுக்கு மிகவுமே அபூர்வமான தினம். அத்தினத்தில் கூட இந்த காலை பொழுதிலே அவர்கள் வருகை தந்தது உண்மையிலே பெருமகிழ்ச்சி தருகின்றது. விசேட அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற வருகை தந்திருக்கு வர வேண்டிய அல்ஹாஜ் சம்சி அமான் அவர்கள் வருகை தரவில்லை. அடுத்ததாக சிரேஷ்ட அதிதியாக, அந்த சிரேஷ்ட என்ற சொல்லின் அர்த்தத்தை பாருங்கள். எமது ஊரிலே சிரேஷ்டமாக ஒருவராக நான் கருதக்கூடிய ஒருவர் தான் அல்ஹாஜ் என்னும் ஹிஸ்புல்லா அவர்கள். அன்னார் நாம் அறிந்த வகையிலே சமூகத்திற்காக பெரும் தொண்டாற்றியவர். இஜாஸ் சர்வதேச மொழி பாடசாலையிலே அவர் தன் மனைவியோடு சேர்ந்து செய்து வருகின்ற அந்த பெரும் சேவை யாவரும் அறிந்தது. அன்னார் இந்த சபையிலே வீற்றிருக்கின்றது உண்மையிலே எமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அவரது வருகை இந்த விழாவுக்கு பெரும் உயர்ச்சி என்று சொல்லி அன்னாரை வரவேற்கின்றோம். அடுத்ததாக அவருக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார் அவருடைய அன்பு புதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள். இஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சமூகத்துக்காக குரல் கொடுத்து அவர் பட்ட சிரமங்களை நீங்கள் ஊடகங்கள் மூலமாக பெருவாரியாக அறிந்திருப்பீர்கள். என்றாலும் கலங்காமல் சமூகம் என்ற ஒரே சிந்தனையோடு தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்னாரும் இந்த விழாவுக்கு இலக்கிய நிகழ்வை சிறப்படுத்த வந்திருக்கின்றார். அன்னாரை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கே கௌரவ அதிதிகளாக வந்திருக்கின்ற
சட்டத்தரணி அல்ஹாஜ் இம்மாரம் ரம்சீன் அவர்கள் எமது வெலிகமை மண்ணைச் சேர்ந்தவர், என்னோடு மிக நெருக்கமானவர், இலக்கிய ஆக்க கலை இலக்கியத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் இங்கே ஜும்ரியினுடைய அந்த அழைப்பை பெரிதாக மதித்து இந்த மேடைக்கு வந்திருக்கின்றார். அவரை இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் வருகை எமக்கு பேருவகை என்று சொல்லி வரவேற்கின்றோம். அவருக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார் சட்டத்தரணி சால்தீன் சப்ரி அவர்கள். அவர் இளைஞ ஊழல் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளராக கடமையாற்றுகின்றவர். அவரை இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இலக்கிய நிகழ்வுகளிலே இது போன்ற மகான்கள் இங்கே வருகை தருவது எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது. அத்தோடு சிறப்பு அதிதிகளாக நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்ற பலரும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் திருமதி MJ ஃபாத்திமா ரினூசி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார். அவர் ஜும்ரியுடைய ஆக்கங்களுக்கு பெரும் ஊக்கம் கொடுத்து ஆக்கபூர்வமாக அவரை ஆதரித்த ஒருவர் தான் என்னுடைய முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் அவர்கள். இந்த நேரத்தில் அவர் இங்கே வருகை தந்தது உண்மையிலே மிக உபகை தருகின்றது. அன்னாரையும் வருக வருக உங்கள் வருகை நல்வரவாகு என்று வரவேற்கின்றோம். அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற பலரையும் இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய சிரேஷ்ட அதிதியாக வருகை தந்திருக்கின்றார் என் அமீன் அவர்கள். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் நவமணி பத்திரிகை மூலமாக செய்த அளப்பரிய சேவைகளை நாடே அறியும். தற்பொழுது உதயம் பத்திரிகை மூலமாக செய்து வருகின்றார். முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவராக ஏகமனதாக திரும்பவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் இங்கே வருகின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக இங்கே வருகின்ற பலரையும் வரவேற்பதோடு சிறப்பு அதிகாரிகள் வருகின்ற அடுத்த எங்களுடைய திக்கொள்ளை ஒஸ்டம் நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவர் அல்ஹாஜ் MHM நஸ்தார் அவர்களை நாங்கள் அன்போடு இங்கே வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஜும்ரியுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது மிக நெருக்கமானவர் ஃபியூஜினா கார்ப்பரேட் லிமிடெட் அதிபர் அல்ஹாஜ் MIN இக்ராம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் பெரும் பேரன்போடு இங்கே வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஹிஜாஸ் சர்வதேச மொழி பாடசாலையின் பணிப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். திருமதி ஜரீனா இஸ்புல்லா, அவரோடு சேர்ந்து அவருடைய கணவர் டாக்டர் MZM இஃப்லால் அவர்கள், ஹஸ்னா இஸ்புல்லா ஆகியோர் வருகின்றார்கள். அவர்கள் ஜும்ரியோடு மிக நெருக்கமானவர்கள், குடும்ப அங்கத்தினர் போல. அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த விழாவுக்கு பெருமை தருகின்றமை உண்மையிலே நமக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்ததாக இங்கே கலைஞர் பாரம்பரிய புகழ் MSM ஜின்னா அவர்கள் வரை வந்திருக்கின்றார்கள். அவர் அந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமான முறையில் தருவது யாவரும் அறிந்த ஒரு உண்மை. அன்னார் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை தருவது உண்மையிலே எனக்கு மன ஆறுதலை தருகின்றது. அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்திலே சிறந்த தயாரிப்புகளை தந்த ஒருவர் தான் எங்களிடம் மஃபாயிர் மௌலானா அவர்கள். அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகை நாங்கள் இங்கே பேரன்போடு அவரை நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நூல் ஆய்வுக்காக, ஜும்ரியுடைய நூல் ஆய்வை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய ஆய்வுத்துறையிலே பெரும் சாதனை படைத்தொருவர் தான் கலாநிதி MC ரஸ்மின் அவர்கள். இவர் பெரும்பாலும் ஊடகத்துறையில் தான் பெரும் ஆய்வினை நிகழ்த்தியவர், அது யாருக்கும் தெரியும். அவருடைய ஆய்வுத்துறையின் பக்கத்தை மாதிரிதான் பார்த்திருக்கின்றீர்கள். ஆனால் அவருடைய ஒரு சிறந்த நடிகர், சிறந்த ஒரு அறிவிப்பாளர், சிறந்த ஒரு கலைஞர். அன்னார் இங்கே நூலாய்வுக்காக வருகின்றமை பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. கவிதை பொழிவதற்காக 2 கவிஞர்கள் இங்கே வரைந்திருக்கின்றார்கள். அதிலே எங்களுடைய அப்துல் லத்தீஃப் அவர்கள், கவிஞர் அப்துல் லத்தீஃப் அவர்கள் வரைந்திருக்கின்றார். அவர் கவிஞர் மட்டுமல்ல, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையின் சிறந்த கலைஞர்.
அவருடைய வருகை நமக்கு பெரும் மகிழ்ச்சி தருகின்றது. அன்னாரையும் வருக வருக உங்கள் வருகை நல்வரவாகு என்று வரவேற்கின்றோம். அவரோடு ஒட்டி கவிதை ஒளிவதற்காக வந்திருக்கின்றார் தென்னிலங்கையின் பிரசித்தி பெற்ற கவிதாயினி ரிம்சா முகமது. ரிம்சா முகமது குறிப்பிட சொன்னால் தென்னிலங்கையில் இருக்கின்ற, அதாவது தென்னிலங்கை திக்குவலை மட்டும், இந்த பெல்கியா மட்டுமல்ல, தென்னிலங்கையிலேயே சிறந்த ஒரு சாதனையாளர். அதிகமான நூல்களை ஆய்வு செய்து வெளியிட்டவர். பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை தனித்திரை என்று வெளியிட்ட ஒரு பெண் எழுத்தாளர். அவரது வருகை மிக பெருமை சேர்க்கின்றது. அன்னாரை வருக வருக என்று சொல்லி அன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஷம்ஸ் ஃபாஹிம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நாளிலிருந்து சும்ரிக்கு பக்கபலமாக இருந்தவர். இன்றைய தினகரன் அயன் மேன் என்று வர்ணிக்கப்படும் எங்கள் டாக்டர் ரம்சி அமானுல்லா அவர்கள் நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தான் என்று தத்துவத்தை அடிக்கடி சொல்லி மக்களுக்கு பட்டம் பெற்ற டாக்டர் ரம்சி அமானுல்லா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல் எமது இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கும் அனைவரையும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் தலைவர் அல்ஹாஜ் NM அமீன் அவர்கள், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சபையின் முதல் பெண் படைப்பாளர், தற்போதைய படைப்பாளர் திருமதி MJ ஃபாத்திமா ரினூசியா அவர்கள், ஒஸ்டம் நிறுவனம் ஸ்தாபக தலைவர் அல்ஹாஜ் MHM நசார் அவர்கள், PUG லங்கா பிரைவேட் லிமிடெட் அதிபர் அல்ஹாஜ் MYM இக்ரம் அவர்கள், அதுபோல ஹிஜாஸ் சர்வதேச பாடசாலையின் பணிப்பாளர் மற்றும் அதிபர் திருமதி ஜரீனா ஹிஸ்புல்லா அவர்கள், டாக்டர் MZM இஃப்லால் அவர்கள், ஹிஜாஸ் சர்வதேச பாடசாலையின் பணிப்பாளர் திருமதி ஹஸ்னா இஃப்தால் ஹிஸ்புல்லா அவர்கள், முஸ்லிம் சபையின் கலைஞரும் பாரம்பரியம் புகழ் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள், டாக்டர் ஷஹாமா சப்ரீன் அவர்கள், இலங்கை துறைமுக அதிகார சபையின் முஸ்லிம் மஜ்லிஸ் தலைவர் இல்ஹாம் மஷூர் மௌலானா அவர்கள், தினகரன் ஆசிரியர் பீடம் ஷம்ஸ் ஃபாஹிம் அவர்கள், மௌலவி SMM சுல்தான் அவர்கள், லைஃப்போன் நிறுவனத்தின் இயக்குனர் அஷேக் முகமது ஃபகியுதீன் அவர்கள் மற்றும் சட்டத்தரணி அஷேக் ஷமீல் M சுல்தான் ஆகியோர் அவர்களையும் நாம் பேரன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எமது அவர் ஏற்பாடு செய்திருந்தார். பொதுவாக கொழும்பு பிராந்தியத்தில் புத்தக வெளியீடுன்னு சொன்னால் அதில் என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கும் என்று இருக்கும். ஒரு இசை விழாவாக இருந்தால் அதில் என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கும் என்று இருக்கும். ஆனால் இங்கு பலதரப்பட்ட விடயங்களும் இங்கே நடப்பதை பார்க்கும் பொழுது என்னை அறியாமலே நான் எங்களுடைய மண்ணுக்கு செல்கிறேன். எங்களுடைய மண்ணில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடங்கும். இங்கே அதற்கு எந்த விதமான குறைவும் இல்லை. ஒரு களிகம்பு மாத்திரம் இங்கே நடந்திருந்தால் ஊரில் நடக்கிற மாதிரி தான் இங்கே இருந்தது. அதையும் இன்னும் கொஞ்சம் முயற்சித்து யோசித்திருந்தால் அதையும் சேர்த்திருக்கலாம். இந்த திக்குவலை என்பது மாத்தறை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த கிராமத்தை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் சிங்கள சகோதரர்கள். சிங்களவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் இருக்கின்றோம். அது திக்குவலை மாத்திரம் அல்ல, வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் எல்லாம் கிராமங்கள், முஸ்லிம் கிராமங்கள் வந்து சிங்கள கிராமங்களால் சூழப்பட்டிருக்கின்றது. அதனால் இலக்கியம் என்று வருகின்ற பொழுது பெரும்பாலும் எல்லோரும் இலக்கியம் என்று சொன்னால் அது முஸ்லிம்களால் எழுதப்படுகின்ற இலக்கியம் என்று சொன்னால் அது கிழக்கிலிருந்து தான் வர வேண்டும் அல்லது வடக்கிலிருந்து தான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வடக்கு கிழக்கு தவிர்ந்த பகுதியிலிருந்து
ஒரு தமிழ் இலக்கியம் வெளிவருகின்ற பொழுது அவர்கள் அதை வியப்பாக பார்க்கின்றார்கள். இந்த வியப்பு ஒரு அதிர்ச்சியாக எங்களுடைய கிராமத்தினூடாக வெளிப்பட்டது. எங்களுடைய கிராமம் ஒரு 100 வருட கால இலக்கிய வரலாறு ஒன்றை கொண்டது. அங்கே யாசின் மௌலானா போன்றவர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரபு மொழி கற்று அரபியிலே இஸ்லாமிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். நான் அந்த பக்கம் போகாமல் இலக்கியத்தின் பக்கமாக மாத்திரம் பார்த்தால் எங்களுக்கு ஒரு 100 வருட வரலாறு உண்டு. முதலாவது ஒரு படைப்பை, ஒரு முனாஜாத்தை எழுதியிருக்கிறார் அசனா லெப்பை மறைக்கார் என்று ஒருவர். இது 1930களில் இது நடந்திருக்கின்றது. அந்த முனாஜாத்திலே ஒரு 4-5 பக்கங்கள், 4-5 தாள்கள் தான் எங்களுடைய கண்ணால் அதை பார்ப்பதற்கு கிடைக்கின்றது. அதுவும் எங்களுடைய சம்சர் மிக கவனமாக அதனை பாதுகாத்து வைத்திருந்தார். இப்பொழுதும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய திக்குவல்லிய முஸ்லிம்களின் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகர்த்தாவான அன்னாரை நாங்கள் நினைத்து அன்னாருக்காக பிரார்த்தித்து அன்னாருக்கு சுவனபாக்கியம் கிட்ட வேணும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம். இதே காலகட்டத்தில் சற்று பின்பு வந்தவர் தான் எங்களுடைய M.A. முகமது என்ற நாடக ஆசிரியர். அவரை நாங்கள் ஊரில் புகாரி மாஸ்டர் என்று சொல்லுவோம். அன்னார் அந்த நாடகங்கள் எழுதி அதனை பயிற்றுவித்து அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருந்த கட்டத்தில் சிறிது காலத்துக்கு பிறகு அவர் கொழும்புக்கு வந்தார். கொழும்பு தாயிரா கல்லூரியில் இணைந்தார். அதன் மூலமாக அவருக்கு அங்கிருந்த SM கமால்தீன் போன்றவர்களுடைய தொடர்புகள் காரணமாக ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கும் அவருக்கும் இடையிலே தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பின் காரணமாக அவர் வானொலியிலே முஸ்லிம் நாடகங்களை எழுத வேண்டும் என்று நாடக பிரதிகளை எழுதினால் அதை நடிப்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு பிரச்சனை வந்தது. பிறகு அவர் கொழும்பிலே ஒரு நாடக குழுவை உருவாக்கினார். அந்த நாடக குழு சபா மகபூர், ஓனாகூர், HM அஸ்வர், மானா மக்கீன் போன்றவர்கள் எல்லாரும் நடிகர்களாக இருந்தார்கள். இவ்வாறு தான் அந்த முஸ்லீம் சேவையில் இந்த முஸ்லீம் நாடகங்கள் உருவாகி அது மிக நீண்ட காலமாக இன்று வரை அது ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்றது. பிறகு M.A. முகமது சேர் அவர்கள் ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் பிரதைகள் பார்ப்பவராகவும் நாடக தயாரிப்பாளர்களாகவும் இருந்து அவர் சேவையாற்றினார். இவர்களை நாங்கள் இந்த இருவரையும் தான் நாங்கள் எங்களுடைய கிராமத்தின் இலக்கிய வரலாற்றில் முதலாம் கட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். இரண்டாம் கட்டமாக இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் எழுதியவர்கள் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்த கட்டத்தை நாங்கள் இரண்டாம் கட்டம் என்று சொல்கிறோம். இந்த இரண்டாம் கட்டத்தில் முக்கியமான 3 பேர் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே தனியே இலக்கியம் என்று மாத்திரம் இருக்கவில்லை, இலக்கியமும் கலையும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து தான் வரும். ஒரு பாடல் வரும்பொழுது ஒரு பாடல் ஆசிரியர் தேவைப்படும். ஒரு நாடகம் வரும்போது ஒரு நாடக பிரதியாக்கர்த்தா தேவைப்படும். இப்படியெல்லாம் இருந்தது. ஆகவே இந்த இரண்டாம் கட்டம் முக்கியமானது. அந்த இரண்டாம் கட்டத்தில் M.H.M. சம்ஸ், யோனகபுர ஹம்சா, M.H.M. அலி போன்றவர்கள் அதனை வழிநடத்தினார்கள். அவர்கள் இக்பால் கலாமன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனூடாக கலைச்சோலை என்ற ஒரு ரோடியோ சஞ்சிகையும் வெளியிட்டார்கள். இவ்வாறாக அவர்கள் அந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டு வந்தார்கள். இது இரண்டாம் கட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் 50களில் இருந்து 60களின் பிற்பகுதி வரை அவர் அந்த காலகட்டத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அதற்கு பிறகுதான் 3ஆம் கட்டம் வருகிறது. 3ஆம் கட்டத்தில் ஒருவர் இவர் அல்ல, பெரும்பாலான ஆட்கள், நிறைய பேர் ஒரே அடியாக அந்த இலக்கியத்துக்கு வந்தார்கள். நாங்களும் அந்த கட்டத்தில் நான் ஒன்று M.A. இனாயத்துல்லா, டிக்வலஸ் அப்பானை முதல்லாம் சேர்த்த வேணும், S.I.M. ஹம்சா, நீல்கரை நம்பி, செந்தீரன் சத்தார், இப்படி ஒரு நிறைய பேர், ஒரு 10க்கு மேற்பட்டவர்கள்
ஒரே அடியாக வந்து இலக்கியம் படைக்க தொடங்கினார்கள். சிறு சிறு சஞ்சிகளை அங்கிருந்து வெளியில தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு போகும் பொழுது அந்த திக்வலை என்ற பேர் இந்த 70 வந்தவர்களாலும் அதுக்கு முன்பிருந்தவர்களாலும் ஒன்றிணைக்கப்பட்ட நிலையில் தோன்றிய இலக்கியங்கள் பெருவாரியாக பலரது கவனத்தை ஈர்த்தது. யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இது என்னடா அங்கே திக்வலை என்றது எங்க என்று அவர்கள் தடமாறினார்கள். இந்த ஊர் எங்கே இருக்கு என்று தேடி தேடி அலைந்தார்கள், பலரிடம் விசாரித்தார்கள். கடைசியாக அதை கண்டுபிடித்தது யாருன்னு சொன்னால் ஒரு தபால் திணைக்களத்திலே வேலை செய்கின்ற ஒரு இளைஞர். அவர் எப்படி கண்டுபிடித்தார்? திக்வலை என்பார், தங்கள் திக்வலை என்பதை சரி பார்த்துட்டு அவர் உறுதிப்படுத்தி அதை சொன்னார். இந்த திக்வலை என்பது மாத்தறை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் என்று அவர் எடுத்து கூறினார். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதற்கு சில வருடங்களுக்கு பிறகு கொழும்பிலே ஒரு புத்தக வெளியீடு நடைபெற்றது. அந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்தார் பிரதம அதிதியாக செல்லையா குமாரசூரியர் என்ற ஒரு அமைச்சர். அவர் அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது குறிப்பிடுகிறார், இன்று திக்குவல்லையில் தமிழ் துள்ளி விளையாடுகிறது என்றால் அதை துள்ளி விளையாட வைப்பவர்கள் யார்? ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அங்கு அந்த சிங்கள கிராமத்தில் உள்ள முஸ்லிம்களும் தமிழ் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை அந்த இடத்திலே அவர் உறுதிப்படுத்தி பேசினார். இப்படி இந்த திக்குவல்லையை கண்டுபிடித்த சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நேரங்கரை அவற்றை தவிர்த்து கொண்டு அதற்கு பிறகு இது 3ஆம் கட்டத்துக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருகின்றோம். அடுத்த கட்டத்திலே எழுதி வருகின்ற இலக்கிய கர்த்தாக்களுக்கு தலைமை வகிப்பவர் திக்வலை சும்ரி அவர்கள். அவர்களுக்குள்ளே இருந்துதான் இந்த ஜும்ரி என்பவர் முன்னிலை வகித்து அவர் பிரதானமாக வானொலியை மையமாக கொண்டு வானொலி பிரதிகள் எழுதுவதிலேயே அதிக அக்கறை கொண்டவராக இருந்தார். பிறகு பலரும் சொல்லித்தான் அவர் இந்த சிறுகதைகளையும் எழுத ஆரம்பித்தார். இந்த சிறுகதைகளில் மிகப்பெரிய ஒரு தொகுப்பு வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவரை எவ்வாறு குறிப்பிடலாம்னு சொன்னால், இந்த திக்குவலையிலிருந்து எங்களுடைய ஞாபகத்தின்படி குறிப்புகளின்படி 15 எழுத்தாளர்கள் சிறுகதை எழுதியிருக்கிறார்கள். அதில் பலர் இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கிருந்து ஒரு 15 பேர் சிறுகதை எழுதியிருக்கிறார்கள் சொன்னால் அது பெரிய விஷயம். அந்த சின்ன கிராமத்தை பொறுத்தவரையில் அங்கிருந்து இதுவரையில் 14 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு திக்குவலை எழுத்தாளர்களாக. இது 15வது சிறுகதை தொகுதி. இன்று வெளிவருவது நட்பு என்பது 15வது சிறுகதை தொகுதி. கடைசியாக வெளிவந்த தொகுதியாக இருந்தாலும் வேறு எந்த தொகுதியை விட அதிகமான சிறுகதையை இந்த தொகுப்பு தான் உள்ளடக்கி இருக்கிறது. இதில் 30 சிறுகதைகள் இருக்கின்றன. சாதாரணமாக ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டார் 10, 12, 15 ஆகும்னா 20 போகலாம். இது 30 கதைகளை ஒரே அடியாக அவர் வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு முதலாம் புத்தகத்திலேயே ஒரு சாதனையை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே அவருடைய தொடர்ச்சி இன்னும் அதிகமான அவருடைய முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெறுவதோடு அவர்கள் மேலும் தொடர்ந்து நூல்களை எழுத வேண்டும் என்று இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் அவரை பாராட்டி அவருடைய எதிர்காலத்துக்காக பிரார்த்தனை செய்வது எங்களுடைய கடமை என்று நினைக்கிறேன். இதற்கு மேல் நான் பேசப்போனால் அடுத்தவர்களுடைய தலைப்புகளுக்குள் புகுவதாக இருக்கக்கூடும். அதனால் அதை தவிர்த்து கொண்டு திக்குவல்லை சும்ரின் குடும்பத்தோடும் இருக்கின்ற அந்த நட்பு தான் காரணமாக இருக்க வேண்டும். நான் இந்த பணியை மேற்கொள்வதற்கு காரணம், நான் இங்கே இருக்கின்ற மிக பெரும் கலைஞர்களை போன்ற ஒரு கலைஞன் அல்ல என்பதனால். திக்குவல்லை சும்ரி படிக்கிற காலத்தில் தான் நானும் மின்ஹாத்தில் படித்து கொண்டிருந்தேன். அவர் உயர் வகுப்புகளில் படிக்கும்போது நான் சாதாரண தர வகுப்புகளில் படித்து கொண்டிருந்தேன். எனவே
திக்குவல்லை ஜும்ரி அவர்களை நான் பாடசாலையில் கண்டுள்ளேன். பாடசாலைக்கு வெளியில் சமூகத்தில் பல்வேறு கலை துறைகளில் அவருடைய பல விதமான ஆற்றல்களை கண்டுள்ளேன். அந்த வகையில் திக்குவல்லை ஜும்ரி தொடர்பாக நிறைய விஷயங்களை உங்களோடு கலந்து கொள்ள முடியும். இருந்தாலும் நேரம் கருதி நேரத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருதி ஒரு சில விடயங்களை அவர் தொடர்பாக உங்களோடு கலந்து கொள்ள நினைக்கின்றேன். திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் ஒரு கலை பின்னணி உள்ள குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். இங்கே குறிப்பிடப்பட்ட எம்ஏ முகமது என்பவர் ஒரு நாடக ஆசிரியர், ஜும்ரி அவர்களின் பெரியப்பா. திக்குவல்லை ஜும்ரியின் தாய் சித்தி சுபைதா இங்கே இருக்கிறார். என்னோடு மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் தாலாட்டு பாடல் பாடக்கூடியவர், மிக இனிமையாக பாடுவார். திக்குவல்லை ஜும்ரியின் சகோதரன் ஏஎல்எம் நல்மி அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு கீபோர்ட் பிளேயர், அழகாக வரையக்கூடியவர். எனவே திக்குவல்லை ஜும்ரி அவர்களின் குடும்பத்தில் அந்த கலை இருக்கிறது. அவரது ஜீனில் கலை உணர்வு இருக்கிறது. எனவேதான் அவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், கலையின் பல துறைகளை தொட்டவராக நான் அவரை கண்டுள்ளேன். திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் திக்குவல்லை மின்ஹா தேசிய பாடசாலையின் படித்ததன் பின்பு அவர் ஏலெவல் படிக்கிற காலம் எனக்கு தெரியும். அந்த காலத்தில் திக்குவல்லையில் நடக்கின்ற பாடசாலையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஹீரோவாக இருந்தவர் திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் தான். எனக்கு ஞாபகம், பாடசாலையில் நடைபெறுகின்ற மாணவர் மன்றத்தில் எப்பொழுதும் திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று நடாத்துவார். அதில் பாடல்களை பாடுவார். அவர் பாடிய பாடல்களை நாமும் பாடுவோம். ஒரு மாணவர் மன்றத்தில் அவர் சிட்டுக்குருவி என்ற ஒரு பாடல் தொடர்பாக பாடினதன் பிறகு அதை நான் பல முறை பாடி பழகி இருக்கின்றேன். இவ்வாறு மின்ஹாத்தில் படித்து உயர்தரத்தை முடித்ததன் பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டதாரியாக மாறினார். அதன் பிறகு அவர் இந்த ஊடக தொடர்பான பல டிப்ளோமாக்களை மேற்கொண்டார். 2 எம்ஏக்களை மேற்கொண்டுள்ளார். அவ்வாறு அவரது கல்வி சார்ந்த தகைமைகளையும் அவர் எழுத்தாளராக இருக்கின்ற காலத்திலேயே வளர்த்து கொண்டுள்ளார். திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் அவ்வாறு கல்வித்துறையில் முன்னேறியதோடு இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றார். நான் எதிர்பார்த்தேன் திக்குவல்லை ஜும்ரி அவர்களது அந்த ஆற்றல்களை கொண்டு உண்மையில் அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டிய இடம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் அல்லது ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம். அங்கே சேர்ந்திருந்தால், அவர் சேர்க்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவரிலிருந்து அந்த நிறுவனம் சிறப்பு பெற்றிருக்கும் என்றுதான் எனது தனிப்பட்ட அவ்வாறு நான் நினைக்கின்றேன். திக்குவல்லை ஜும்ரி அவர்களது இன்று சிறுகதை தொகுப்பை நாம் வெளியிடுகின்றோம். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞரும் கூட. பாடசாலையில் நிறைய கவிதைகளை பாடியிருக்கிறார். கவிஞர் மட்டுமல்ல, எனக்கு ஞாபகம், நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயே கலிகிராஃபி வரைவதை நான் கண்டுள்ளேன். அவற்றை வரைந்து பல போட்டிகளில் அவர் பங்கு பற்றியுள்ளார். இந்த போட்டிகளில் அகில இலங்கை மட்டத்தில் அவருக்கு முதலாம் இடம் கிடைத்துள்ளது. அவர் பல்கலைக்கழகம் நுழையக்கூட கலைத்துறையில் அவர் அகில இலங்கை ரீதியாக கிடைத்த அந்த பல முதலாம் இடங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதே போன்றுதான் திக்குவல்லையில் நடக்கின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் தான் அனௌன்சராக வருவார். நாம் ஒஸ்டம் நிறுவனம் பல நிகழ்ச்சிகளை எமது ஊரில் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த நிகழ்விலும் திக்குவல்லை ஜும்ரி இல்லாத நிகழ்ச்சி இல்லை என்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அனௌன்சராக, கம்பீரமான குரல் உள்ளவராக திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் இருக்கின்றார். எனவே அவர் ஒரு ஓவியராக, ஒரு பாடகராக, ஒரு கவிஞராக, ஒரு சிறுகதை எழுத்தாளராக பல ஆற்றல்களை கொண்ட ஒருவராக திக்குவல்லை ஜும்ரி அவர்கள் இருக்கின்றார். திக்குவல்லை ஜும்ரி என்றால் எமக்கு
ஞாபகம் வருவது நிறைய பேருக்கு தெரிந்த விடயம்தான் இலங்கை வானொலியில் வெளிவரும் ஊடுருவல் என்ற இந்த சமூக நாடகம். ஊடுருவல் என்றால் திக்வல்லை சும்லி, திக்வல்லை சும்ரி என்றால் ஊடுருவல் என்ற அளவுக்கு 300க்கு மேற்பட்ட ஊடுருவல்களை எழுதி சாதனை படைத்துள்ளார் திக்வல்லை சும்ரி அவர்கள். ஊடுருவல், சஞ்சாரம் என பல வகையில் பல பெயர்களில் இவ்வாறு அதிகமான ஊடுருவலை எழுதினவர் என்றால் அது திக்வல்லை சும்ரியாகத்தான் இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அந்த வரிசையில் கலாச்சார திணைக்களம் 2021ஆம் ஆண்டு வானொலி பிரதியாக்கத்துக்கான விருதை அவருக்கு வழங்கியுள்ளது. அத்தோடு இந்த நட்பு சிறுகதைக்காக வேண்டி ஜெர்மன் இலக்கிய வட்டத்தில் 90 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்று அதற்கான விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு பல துறைகளில் ஆற்றல் கொண்ட திக்வல்லை சும்ரி அவர்கள் ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட வேண்டும் என்று அவருக்கு பலமுறை நாம் தனிப்பட்ட ரீதியில் கூறியுள்ளோம். இறுதியாக நடைபெற்றது எமது ஊரில் ஒஸ்டம் நிறுவனம் திக்வல்லை சும்ரி அவர்களின் மைத்துனன் திக்வல்லை இனாயா அவர்களது ஒரு நூலை நாம் வெளியிட்டோம். மர்ஹூம் இனாயத்துல்லா அவர்களது. அந்த நேரத்தில் ஏற்புரையை வழங்கினது திக்வல்லை சும்ரி தான். எனவே திக்வல்லை சும்ரி அந்த ஏற்புரையை வழங்கும் பொழுது அவர் தமிழ் மொழியை சொற்களை அடுக்கி கொண்டு சென்ற விதம், அந்த உரை என்னை பிரமிக்க வைத்தது. எனவே அவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு அனௌன்சர், அதே போன்று மிகச் சிறப்பாக மொழியை பயன்படுத்தி உரைகளை நடத்தக்கூடியவர். அடுத்ததான் அவர் கம்பீரமான வாய்ஸ். எனவே இந்த சகல துறைகளும் சகல ஆற்றல்களும் ஒருவருக்கு அமைவது மிகவும் அரிதானது. அந்த வகையில் திக்வல்லை சும்ரி அவர்கள் அவரது முதலாவது சிறுகதை தொகுப்பாக இது இருக்கிறது. அது அவ்வாறு இருக்காமல் பல படைப்புகளை அவரால் படைத்திருக்க முடியும். ஒரு சில காலங்களில் திக்வல்லை சும்ரி அவர்கள் கலைத்துறையில் குறைவாக ஈடுபட்டதாக நான் அவதானித்தேன். நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் சும்ரி அவர்கள் நிறைய கலைக்கு பங்களிப்பு செய்வார் என நினைக்கின்றேன். சிறுகதை மாத்திரமல்ல, சிறுகதையோடு ஏனைய கலையின் துறைகளுக்கும் அவரால் பங்களிப்பு செய்ய முடியும். காரணம், எமது திக்வலை என்ற இந்த சிங்கள கிராமத்தின் பெயரை தமிழ் பேசும் உலகமெல்லாம் எடுத்து சென்றவர்கள் எமது கலைஞர்கள் தான். அதில் ஒரு முக்கியமான பணி திக்வல்லை சும்ரி அவர்களுக்கும் உண்டு. எனவே எதிர்காலத்திலும் அவரின் இந்த கலைத்துறைக்கான சேவை சிறக்க வேண்டும் என்று கூறி எனது வாழ்த்துக்களையும் அவருக்கு கூறி எனக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியையும் கூறி எனது பேச்சை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நண்பராக, தனது ஊர்வாசியாக இப்படி நூலாசிரியர் பற்றிய அறிமுகத்தினை வழங்கிச் சென்றார் தேசிய பாடசாலையின் அதிபர் அல்ஹாஜ் MRM ரிஸ்கி அவர்கள். அவருக்கு எமது மனமுவந்த நன்றிகள். விலைக்கரிய யாவுன காப்பு என்னவோ தன் முதல் எழுத்துலக பதிப்பிற்கு நட்பு என்ற தலைப்பை சூடிட்டார். பிஞ்சு மனம் சஞ்சாரம் என்ற தலைப்பில். அதற்காக நாம் அழைப்பது எமது முஸ்லிம் சபையின் கலைஞர், ஹில்மா சர்வதேச பாடசாலையின் ஆசிரியர் ஜஹரா இஸ்பஹான் மற்றும் கொழும்பு ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் மாணவி இஸ்ஸா இஸ்பஹான் ஆகியோரே. சொல்லாம கொள்ளாம எங்க போயிருந்தீங்க? உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயாவது போவேனாமா? அப்போ இவ்வளவு நேரம் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு தானே போயிருந்தேன். பக்கத்து வீட்டுக்கா? அங்க என்ன வேலை உங்களுக்கு? அப்படி கேளுங்க. பக்கத்து வீட்டு ஜெயினை பேக்கிறாவே, அவட அங்கிள்கிட்ட சொல்ல கேம் விளையாடிக்க முடியுமா? கேம் விளையாடிட்டு இருந்தீங்களா? இல்லைங்க, டடா அவருக்கு சொல்லி கொடுத்து.
நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா? பக்கத்து விட்டு ஜெயினபோட போயிட்டு விளையாடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த ஃபோன்ல கேம் விளையாடுற வேலை வச்சுக்கொள்ள வேணாலும் நான் எத்தனை தடவை உங்களுக்கு படிச்சு சொல்லியிருக்கேன். அட இது நல்லா இருக்கே. அப்போ நீங்க? நான் இப்போ ஃபோன்ல கேம் விளையாடுனேன். நீங்க ஃபோன்ல கேம் விளையாடுங்களோ இல்லையோ, ஆனா எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல தானே இருக்கீங்க. மரியம், வர நானும் பார்த்துட்டு தான் வரேன். இப்பதான் புரியுது உங்க கிளாஸ் டீச்சர் சொன்னதெல்லாம் சரியில்லை. கிளாஸ் டீச்சர் என்ன பத்தி அப்படி என்ன சொன்னாங்க? மரியம் ஹோம்ஒர்க் கூட சரியா செஞ்சுட்டு வரது இல்லையா, படிப்புல கூட அக்கறையே இல்லையாமே. ஓஹோ, என்ன அப்படி போட்டு கொடுத்தாங்களா? பின்ன எப்படி சொல்லுவாங்க? என்ன அவங்க என்ன பொய்யா சொல்லிட்டாங்க? கிளாஸ்ல ரஹீமா, ஆயிஷா, ஜெயினப் எல்லாரும் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வராங்களாம். ஆனா நீங்க மட்டும்தானா கொடுக்குற ஒன்றே ஒழுங்கா செய்யறது இல்லையா? அது மட்டும் இல்லையா, படிப்புல சரியான வீக்கா. அப்போ படிப்புல வீக்காகிறதுக்கும் மக்காகிறதுக்கும் நான் தான் காரணமா? மரியம், வர எனக்கு ஸ்கூலுக்கு போறதே வெறுத்து போச்சு. வராங்க, ஆனா எங்க வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்கா? எப்போ பார்த்தாலும் நீங்களும் ஃபோன்ல பிஸி. டெடாவும் ஆஃபீஸ்லேருந்து வரப்ப காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வராரு. நான் ஆசையாக போய் டெடான்னு போய் பேசினாலும் அது அவரோட காதில் விழுறதில்லை. என்ன காதனை தூக்கி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருக்காரா? மரியம், டெடா பிஸ்னஸ் விஷயமா எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தானே. உங்கள் கூட மட்டுமா, ஏன் கூட அவருக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்கா? அப்போ உங்களே மென்னையும் விட அவரோட பிஸ்னஸ் தான் பெருசாக போச்சா? டெடா பற்றி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. டெடா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது யாருக்கா? எங்களுக்கா வேண்டி தானே. அவர் நிறைய பணம் சம்பாதிச்சா தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். போய் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக்கிறது அவங்க டென்ன மக்கள் நிறைய பணம் சம்பாதிச்சதுனாலையா? மரியம், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தந்தா? கிளாஸ்ல எல்லாரையும் அவங்க டென்ன மக்கள் தான் மார்னிங் வந்து விட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் விட்டது பிறகு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் ஸ்கூல் வேன்லேயே போகிறேன், அதே வேனில் வரேன். மரியம், எங்கள் வீட்டில் 4 கார் இருக்குது. என்னைக்காவது அந்த காரில் என்ன ஸ்கூலுக்கு கூட்டி போயிருக்காரா, இல்லைன்னா கூட்டி வந்திருக்காரா? அதை நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். மரியம், வர எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே வெறுத்து போச்சு, சலிச்சு போச்சு. மரியம், நீங்கள் 2 பேருமே என்னோட அன்பு இல்லை, பாசம் இல்லை. இனிமேல் நான் ஸ்கூல் போக மாட்டேன், போகவே மாட்டேன். மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே நான் தான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன், அதே மாதிரி கூட்டிகிட்டு வருவேன். உங்கள் ஹோம்ஒர்க்கில் கூட உங்கள் கிட்ட இருந்து நான் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஹை, உம்மாண்ணா உம்மா தான். இனிமேல் நான் நல்லா படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதை அடுத்த முறை ரிசல்ட்ஸ் பாருங்களே. யாரா என்ன மன்னிச்சிங்கன்னா இனி உனக்கே எல்லா புகழும். மரியம், என்ன வாயை முணுமுணுக்குறீங்க? அது ஒரு பாட்டுமா. பாட்டா? உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதுமே, பாட்டு தானா வந்துடுமே. சரி, கொஞ்சம் சத்தமா படிச்சா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்கும் தானே. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடியா அல்லாஹ். அந்த பாட்டா? ஓம்மா, நல்ல பாட்டு தானே. நல்ல பாட்டு தான். உம்மா, எனக்கு கொஞ்சம் பாடம் இல்லை, நீங்களும் கொஞ்சம் வந்து படிக்கலாமே. பாடிடுவோம். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே செஞ்சலம் தீர்த்திடையா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ், சங்கை மிகுந்தோனே செஞ்சலம் தீர்த்திடையா அல்லாஹ். உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ்.
உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். விடிவெளி செய்தி ஆசிரியர் SNM சுஹைல் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அவருக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று காரணமாக அவரால் இங்கு வர முடியாது என்று செய்தி ஆசிரியர் என்ற வகையில் நான் அந்த வாழ்த்துறையை சமர்ப்பிக்கின்றேன். திக்வலே ஜும்ரி அவர்கள் எழுதி விடிவெள்ளி பத்திரிகையில் வெளிவந்த சிறுகதைகளின் தொகுப்பு நட்பு எனும் தலைப்பில் நூலுரு பெற்றுள்ளது. இன்றைய தினம் அதனை வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. இது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாகும். அந்த வகையில் இந்த முக்கியத்துவம் மிக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரையை நிகழ்த்துவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். விடிவெள்ளி பத்திரிகை இலங்கை முஸ்லிம்களின் முதன்மை குரலாக 2008ஆம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டு வருகின்றது. அன்று முதல் இன்று வரை வாராந்தம் இலக்கிய பகுதிக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றது விடிவெள்ளி பத்திரிகை. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினதும் இஸ்லாமிய விழுமியங்களினதும் உள்ளடக்கங்களை கருவாக கொண்ட நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை இதுவரை நாம் பிரசுரித்திருக்கின்றோம். தரமான சிறுகதைகளுக்கு களமமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். குறிப்பாக விடிவெளி மூலமாக புதிய சிறுகதை எழுத்தாளர்கள் இலக்கிய உலகில் ஒருவர்தான் வெளிகம ரிம்சா முஹம்மத். இதோ அவரது கவிதை பொழிவு. இன்றைய நட்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவைத் தலைவர் முதற்கொண்டு அவையோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பணிகளுக்கு மத்தியிலும் மறவாமல் வருகை தந்த தமிழன்னை உறவுகளுக்கு வணக்கம். ஆன்றோரும் சான்றோரும் அமர்ந்திருந்து அழகு சேர்க்கும் சிறுகதை நூல் வெளியீட்டு நிகழ்வில் நானும் ஒரு கவிதை சொல்லும் சந்தர்ப்பம் வாய்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி சொல்வேன் மகிழ்ச்சி. துறைமுகத்தில் பணிபுரியும் கலை முகமாம் கதாசிரியர் தந்துவிட்டார் அழகழகாய் கதைகள். அந்த கதைகளின் கருவினிலே அடங்கியுள்ள விடயங்கள் விருட்சத்தை உருவாக்கும் விதைகள். பல நூறு படைப்புகளை கலை மிகுந்து படைத்ததினால் நாம் பெற்றோம் புத்தகமாம் நட்பு. நொடிப்பொழுதும் வீணாக கழிக்காமல் இமைக்காமல் வாசிக்க இப்படைப்போ சிறப்பு. சிறுகதைகள் மட்டுமன்றி நாடகமும் இவர்க்கு பலம். வானொலியில் இதமாக ஒலிக்கும் அதில் தேனமுது சேர்த்தது போல் சிந்தையிலே வந்தமர்ந்து பொழுதெல்லாம் உள்ளத்தில் இனிக்கும். கவிதையும் இவருக்குள் கற்கண்டாய் உருவெடுக்கும். இலக்கிய உலகில் இவர் மன்னர். திக்குவல்லை மண் தந்த மாணிக்க மனிதர் இவர். தொட்டுவிடும் துறைகளிலே விண்ணர். ஆளுமைகள் பலவிதமா ஜும்ரினானா தனிவிதமா. ஆளுமைகள் பலவிதமா ஜும்ரினானா தனிவிதமா. ஒளிவாங்கியும் இவர் கையில் விரலாம். கண்ணீர் குரல் கொண்டு அவர் வழங்கும் வெளியீட்டு நிகழ்வெல்லாம் கேட்போர்கள் பெற்று வந்த வரமா. பல்வேறு திறமைகளை தன்னகத்தே கொண்டவரே உண்மை நான் வாழ்த்துகிறேன் நானா. பல வார்த்தைகள் தேடி தேடி புகழ் மாலை கவிதையாத்தேன் புன்னகையால் ஏற்றிடுங்கள் நானா. எங்கள் நெஞ்சத்தில் ஓடி வரும் ககை சுந்தியை வாழ்த்துகின்றோம். உங்கள் இலக்கிய வழியினிலே எம் இதயத்தை இழந்தோமே. சிறுகதைகளில் சிறப்பானார்
எம் மனதுக்கு விருந்தானார், சிறு கதைகளில் சிறப்பானார், எம் மனதுக்கு விருந்தானார், என்றும் இனித்திடும் கரும்பானார், நீதம் இவர் தீரம் பாடிடுவோம். தன் எழுத்தினில் ஊட்டுகிறார், பல காட்சிகள் காட்டுகிறார், தன் எழுத்தினில் ஊட்டுகிறார், பல காட்சிகள் காட்டும். தகையை சும்பியை வாழ்த்துகின்றோம் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையொன்றை வழங்குவதற்காக சுவைப்பட வழங்க கதை சொல்லும் வானொலி கலைஞர்கள் இவர்கள்தான் சிரேஷ்ட நாடக கலைஞர் அறிவிப்பாளர் சில்மியா ஹாதி அவர்கள் மற்றும் அறிவிப்பாளர் முஸ்லிம் சபையின் நாடக கலைஞர் என்று புகழ்பெற்ற ஜுனைதென் ஹாரிஸ் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். நட்பில் ஒரு கதையோடு. விழா மண்டபம் ஜே என்று இருந்தது. பிரபல கவிஞர்கள், எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் என மேடை அலை கட்டியது. சராசரி மைந்தன் சிறுகதை தொகுதி வெளியீட்டு விழா. மேடை சுவரோடு இணைந்த பதாகை அடிபுறம் இருந்தது. அரங்கத்தில் போட்டிருந்த நாற்காலிகளில் அமர்ந்திருந்தவர்கள் பாதிக்கு மேல் தொழிலதிபர் சப்ரிக்காகவே வந்தவர்கள். பணத்திற்கு பின்னால் மரதன் ஓடுகின்ற அவர்களுக்கு இலக்கியம் சுத்தமாகவே ஒத்துவராத சங்கதி. ஏதோ பெரிய கலா ரசிகர்கள் போல ஆர்வத்தோடு வீற்றிருந்தார்கள். தொழிலதிபர் சப்ரியின் பிரசன்னத்துடன் விழா விறுவிறுப்படைந்தது. சரி. வித்யாலய அதிபர் படு உற்சாகமாக தொழிலதிபரை வரவேற்றார். ஒரு சிறுமி அவளை விட விசாலமான மாலையை சிரமத்தோடு தூக்கி வர பாலைவன ஒட்டகம் போல சப்ரி தலையை குனிந்து அதை வாங்கி கொண்டார். வித்யாலய பிரதான மண்டபத்தை கட்டி கொடுத்ததே தொழிலதிபர் சப்ரி தானே. அதிபரின் ஆர்ப்பாட்டமான வரவேற்புக்கு அர்த்தம் இல்லாமலா இருக்கும்? அதிபர் ஒளி வாங்கி கையில் எடுத்து விழாவை தொடக்கி வைக்க தயாரானார். எழுத்தாளர் காவண்ணா மூனா அவர்கள் சாதாரணப்பட்ட எழுத்தாளர் அல்ல. எமது மண்ணின் பெருமையை எங்கும் பேச வைத்த பெருமைக்குரியவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி குவித்தவர். அவை ஒவ்வொன்றும் முத்துக்கள், எமது மண்ணின் சொத்துக்கள். அவற்றுள் சில பொறுக்கி எடுக்கப்பட்டு ஒரு தொகுப்பாக வெளிவந்து என்று விழா காணுகின்றமை உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விடயம். இதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய தொழிலதிபர் சப்ரி அவர்களின் பங்களிப்பு அபாரமானது. அதிபர் கூறியது புரிந்ததோ இல்லையோ, தொழிலதிபரின் பெயரை சொன்னதும் கரகோஷத்தினால் முழு மண்டபமும் அதிரத் தொடங்கியது. சப்ரி பொறுமையை இழந்தவரை போல அடிக்கடி கை கடிகாரத்தில் நேரத்தை தேடினார். இன்னும் ஒரு மணித்தியாலத்தில் அவர் காரியாலயத்தில் இருக்க வேண்டும். பிசினஸ் சம்பந்தமாக 2 சீனர்கள் அவரை சந்திக்க வருகின்றனர். விழாவுக்கு வந்தவர்களை கண்களால் மேய்ந்தார். அவரோடு நெருக்கமானவர்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து புள்ளி போட்டுக் கொண்டார்கள். இன்னும் சிலர் தமது முகத்தை காட்டி வருகையை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அடுத்து பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவர் பேசத் தொடங்கினார். எழுத்தாளர் காவண்ணா மூனாவின் பேனாமுனை ஆயுதத்தை விட கூர்மையானது. அதன் மூலம் போலிகளை, ஊழல்களை, தவறுகளை குத்தி குதறினார், கிளறி காட்டினார். அவரது எழுத்துக்கள் தத்ரூபமானவை, யதார்த்தமானவை. அவரது சிறுகதை தொகுதி சராசரி மைந்தனை வெளிக்கொணர்ந்த அவரது ஏக புதல்வர் சப்ரி. அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றையும் நூலும் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எமது பணிவான கோரிக்கை.
மீண்டும் பலத்த கைதட்டல். கலைவாதி நூலை நயந்து நயந்து ஆய்வு செய்த விதம் நிகழ்வை தூக்கி நிறுத்தியது. இப்பொழுது தொழிலதிபர் சபரி அவர்கள் தமது கருத்தினை முன்வைப்பார். அறிவிப்பாளர் அழைத்தார். பெரும் சங்கடத்தோடு சபரி எழுந்து நின்றார். மேடையில் பேசி பழக்கமில்லை, அதுவும் இலக்கிய மேடை. கால்கள் கிடுகிடுவென்று வெடுவெடுத்தன. வார்த்தைகள் தயக்கத்தோடு வெளிவந்தன. எனது வாப்பாவுக்கு இப்படி ஒரு விழா எடுக்கும் உங்கள் அனைவருக்கும் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. அவர் கவிதைகளை எழுதும் போது முதலில் அதனை எனக்கே வாசித்து காட்டுவார். எனது கருத்தை ஆவலோடு கேட்பார். கூட்டத்துக்கு வந்திருந்த இலக்கியவாதிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் வியப்போடு பார்த்துக் கொண்டார்கள். கவிதை எழுதவில்லை. காதுக்குள் கிசுகிசுத்தார்கள். இது எல்லாம் தொழிலதிபர் சட்டை செய்ததாக தெரியவில்லை. வாப்பா புராணம் தொடர்ந்தது. அடுத்த வெளியீடாக வாப்பாவின் கவிதை தொகுப்பை தென்னிந்தியாவில் அச்சிட இருக்கின்றேன். இதைவிட மிக பிரமாதமாக வெளியிட்டு விழாவை கன்னிமாரா நட்சத்திர ஹோட்டலில் நடத்த நான் எண்ணியிருக்கின்றேன். விஷயம் அறிந்தவர்கள் குழப்பத்தில் திளைத்து போக, விஷயம் அறியாதவர்கள் பெரிதாக கைதட்டி வரவேற்றார்கள். தனது தகப்பனாரை பற்றி சபரி பெரிதாக அலட்டினாலும் சில நிஜங்களை அவரால் மூடி மறைக்க முடியவில்லை. அவை பொங்கி பொங்கி எழுந்தன. பாவம், சிறுகதை தொகுதிக்கும் கவிதை தொகுதிக்கும் பேதம் தெரியாத கிணற்று தவளை அவர். காவண்ணா மூனா என்ற புனைப்பேரில் எழுதிய காதர் முஹித்தீன் சிறுகதை துறையில் கொடிகட்டி பறந்தவர். உள்நாட்டில் மட்டுமின்றி தமிழ் கூறும் நல்லுலகெல்லாம் அவரது எழுத்தின் யதார்த்தம் சிலாகித்து பேசப்பட்டது. அவரது சிறுகதைகள் வெளிவராத வெளியீடுகளே இல்லை. நறுக்கு தெரித்தாற் போல சமூக பிரச்சனைகளை எழுதினார். ஒரு தடவை பள்ளி தலைவர் பெரும் பட்டாளத்தோடு அவரை புடைக்க வந்து மகன் சப்ரியின் தலையிட்டால் தலை தப்பியது வேறு விடயம். இவர் பெறாத பட்டங்களே கிடையாது, பெறாத விருதுகளும் கிடையாது. குடும்பத்தில் 4 பிள்ளைகள், 3 பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண். காவண்ணா மூனாவின் எழுத்துக்கு குடும்ப ஆதரவு சுத்தமாகவே இல்லை. அவர் கதை எழுதவில்லை, ஊர் வம்பைத்தான் விலைக்கு வாங்குவதாக அவர்களின் கணிப்பு. அவரது எழுத்துத்துறையோடு யுத்த பிரகடனம் செய்து கொண்டவர்களை போல நடந்தார்கள். 40 வருட கால எழுத்துத்துறையில் ஒரு சிறுகதை தொகுப்பை கூட வெளியிட முடியவில்லையே என்ற ஏக்கம் அவரது அடி மனதை எப்போதும் மறித்து கொண்டே இருக்கும். தொகுப்பொன்று வெளியிடுவதென்பது லேசான காரியமா? பல வகையில் முயன்றும் பணம் திரட்ட வழி இல்லை. இலக்கிய ஆர்வலர்கள், புரவலர்கள், வெளியீட்டாளர்கள் என அவர் அண்டாத கிண்டாத அவரது துணியில் தோய்ந்திருந்தது. டாடி, இந்த வயசுல இது உங்களுக்கு தேவையா? 40 வருஷமா எழுதி என்னத்தை கண்டிங்க? எழுதுனது போதும், இனி பேசாம வீட்டுல இருங்க. மாசம் ஒரு கணக்கு நானே தாரேன். அவரது இயலாமையை குத்தி காட்டி ஆசையை அடியோடு அறுத்து போட்டான் சப்ரி. அவர்களது பேச்சை கேட்டு உள்ளே இருந்து மனைவி ஓடி வந்தாள். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இந்த அழுக்கையில பைத்தியமா பிடிச்சிருக்கு. பொறுப்பா ஊட்ட பார்க்க தெரியா கதை எழுதுறாராம் கதை. எங்க தம்பி மாறும் இல்லாட்டி 3 கபர்களையும் கரை சேர்த்த மாதிரி தான். ஒரு நாளைக்கு இந்த எல்லா குப்பையும் தூக்கி நெருப்பு வச்சாதான் எனக்கு நிம்மதி. அவரது படைப்புகளை எரித்து தனது வயிற்றெரிச்சலை தணிக்க முயன்றாள் மனைவி. ஒவ்வொரு கதையும் அச்சில் வெளிவரும் போது அவர் அடையும் மனத்திருத்தை, மன ஆறுதல், பணத்தால் அனைத்தையும் அழைக்கும் அந்த பண பிசாசுகளுக்கு எங்கே தெரிய போகிறது? இவற்றை எல்லாம் நினைக்கும் போது அவரது நெஞ்சு விண் விண் என்று வெளிக்கும். பொம்மையை பறிகொடுத்த குழந்தையைப் போல சிறுகதை தோப்புக்காக ஏங்கினார். அதை நினைத்து திடீரென்று ஒரு நாள் படுக்கையில் விழுந்தவர் தவணை முறையில் பலவீனமாகி போனார். 3 மாதங்கள் தான். கண்களை மூடிக்கொண்டார். அதன் பிறகுதான் சமூகம் விழித்துக் கொண்டது. எல்லா பத்திரிகைகளும் ஏதேனும் செய்ய வேண்டும் என ஊருக்குள் சில அமைப்புகள் முனைப்பாக களம் இறங்கின. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அவசரமாக கூடி இது பற்றி ஆலோசித்தது. காவண்ணா மூனாவுக்கு ஏதாவது செய்தால்தான் தொழிலதிபர் சபரியையும் சந்தோஷப்படுத்த முடியும் என்பது
இருக்கலாம். மகன் சபரியை சந்தித்து பேச முடிவெடுத்தார்கள். தந்தையார் இருக்கும் போது இருந்ததை விட இப்போது கண்மடங்கு செல்வச் செழிப்போடு காணப்பட்டார் சபரி. வெளிநாடுகளில் பல கிளைகள் வந்தவர்கள் காரணத்தை கூறி தொகுப்பின் அவசியத்தை வலியுறுத்தி நின்றனர். நீண்ட நேர அலசல். சபரியும் அதை ஏகமனதாக வரவேற்பதாக கூறினார். தந்தைக்கு பிறகும் அவரது கதைகள் மக்களோடு பேச வேண்டும் என்றார். மொழிச்செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்தார். நூல் வெளியிட்ட விழா இனிதே நிறைவேற்றது. புத்தக விற்பனையால் கிடைத்த மொத்த பணத்தையும் அப்படியே பாடசாலை அபிவிருத்தி நிதிக்காக வழங்கினார் சபரி. தந்தையின் பேரால் பாடசாலையில் ஒரு வாசக சாலையை நிர்மாணிக்கவும் ஒப்புதல் தந்தார். முழு ஊருமே பூரித்து போய் காரை நிறுத்தினார். அதை குளம் என்பதை விட நாரி போன பெரிய நீர்க்குட்டை என்பதுதான் பொருத்தம். கதவை திறந்து கொண்டு இறங்கினார். சுற்றுமுற்றும் ஒரு தடவை கண்களால் அனைத்தையும் கழுவினார். யாருமே தூக்கி போட தொடங்கினார். ஒரு பெரும் சுவை நீங்கிய உணர்வோடு காரில் ஏறி ஆசனத்தில் அமர்ந்தார். மைந்தனோடு பிரபல எழுத்தாளர் காவண்ணா மூனா எனப்படும் காதலின் தீன் சங்கமமாகிக் கொண்டிருந்தார். இப்போது சும்ரி அவர்கள் எழுதிய கதை சொல்லும் நேரம். இலை ஒளிபரப்புகளுக்காக சிரேஷ்ட துறைகளில் தன்னை ஆரம்பித்துக் கொண்டு அதே போன்று அறிவிப்பாளர், கலைஞர், நாடகர், நடிகர்கள், யுனைடெட் ஹாரிஸ் அவர்கள் ஆசி செய்தி வானொலி நாடக தயாரிப்பாளர் எம் அஷ்ரப் கான் நட்பு என்ற இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அரபு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நான் உங்கள் அவர்களை மறக்க முடியாது. அவரது இணைவிலிருந்து சில வரிகளை நாம் இன்று வேண்டும். அவரது ஆசிரியராக நாம் அறியும். ஆனால் சும்ரி அவர்களது ஆரம்பத்தில் நிறைய பொறுமைசாலி. நாடகத்தை திரும்ப திரும்ப அவர் எழுதி வந்த பிரதியை திரும்ப கிளைத்திருத்தி பாருங்கள், இதை மீண்டும் செப்பனிடுங்கள். ஆசான் என்று அவரது மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் நிலையில் இந்த ஆசி செய்தி அவருக்கு மிக மிக அளப்பரிய ஒரு வாழ்த்தாக. அந்த வகையில் நாம் அடுத்ததாக அழைப்பது கவிதை பொழு. முஸ்லிம் சபையின் நாடகங்கள் எனும்போது சிரேஷ்ட கலைஞராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் MS அப்துல் லத்தீப் அவர்கள். அவர்களது இன்னும் ஒரு பரிணாமம் தான் அவரது கவிதை எழுதும் திறன். கவிஞர் மற்றும் தான் இப்பெயரை சூட்டினாரோ. நிரப்பிக் கொண்டான் அறிவை தன்னகத்தில், பரப்பிக் கொண்டான் உடைமையை. இலக்கியம் இவன் விளையும் போதே முளையில் தெரிந்த பயிர். மாணவ பருவத்திலேயே மின்ஹாஜ் பள்ளியின் தென்னமுதம் இவன் இலக்கிய உலக ஆரம்ப தேன் அமுதம். தொடக்கமே அமோகமாயிருந்ததால் தொடர்ந்தது வாழ்வில் வசந்தம். அஷ்ரப் கான் என்ற ஆசான், அஷ்ரப் கான் என்ற அற்புத ஆசான் கண்களுக்கு தட்டுப்பட்டான். அவர் மோதிர கையாலே குட்டுப்பட்டான். அவரின் மந்திர கோல் மகிமையினால் இவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று, கை பட்டதெல்லாம் பளிங்காயிற்று. பின்னாட்களில் அவரது ஓர் அங்கமாகவே ஆகினான் அவன். புடம் போட்ட தங்கமாகவே மாறினான் அவன். குருவே
சிஷ்யனின் பரம ரசிகன் என்றார். நீங்கள் குரல் பதிவை கேட்டீர்கள். குருவே சிஷ்யனின் பரம ரசிகன் என்றார். நெகிழ்ச்சி. ஜும்ரி, இதைவிட வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி? பேச்சு, நாடகம், சிறுகதை, ஓவியம், பாடல் மூச்சு வாங்குகிறது முடிக்க. இவன் தொடாத துறைகளும் இல்லை, தொட்டு துளங்காத நிலைகளும் இல்லை. முத்தமிழும் இவன் முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அந்த சில கதைகளை வாசிக்கின்ற பொழுது மனதுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். மிக கஷ்டமான அனுபவங்களை சுமந்து வந்த கதையாக அந்த தாயின் காலடியில் என்று இறுதி பயணம் என்று, அதாவது ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஒரு வயோதிப்பு பெற்றோர் குறிப்பாக தன்னப்படுகின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளிடமிருந்து உதவிகள் கிடைக்க வேண்டும். மிக நீண்ட காலமாக சிறிய சிறிய தொகைகளை சேர்த்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக முற்பட்டு ஒரு கட்டத்திலே எல்லா பிள்ளைகளும் இந்த தந்தையிடம் இருக்கின்ற தோட்டம் பொருள்கள், அவர் தேடி வைத்த பொருள் அந்த 65 பொன்னாடைகள் மாத்திரம்தான். இந்த கதைகளை அவர் சொல்கின்ற பொழுது ஜும்ரியினுடைய கதைகளுக்குள் இந்த முஸ்லிம் வானொலி நாடகங்களுடைய அல்லது அவர் வானொலிக்காக எழுதிய ஏனைய எழுத்துக்களுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது? இந்த நான் நினைக்கின்றேன் ஏனைய சிறுகதை ஆசிரியர்களுக்கு என்ன காரணம் கொண்டும் வர முடியாத ஒரு அனுபவமும் ஒரு இயல்பும் இந்த சிறுகதை புத்தகத்துக்குள் இருக்கிறது. நான் சில வசனங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வானொலியினுடைய தாக்கம் இவ்வாறு இருந்திருக்கிறது. அவர் வானொலி கலைஞராக இருந்து அவர் உண்மையிலே முதலில் எழுதியது சிறுகதை தான் என்றாலும் வானொலியோடு அவருக்கு இருந்த அந்த பரிச்சயத்தின் தாக்கம் இந்த மட்டுமல்ல இந்த விழாவினையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது கிராமத்தின் முன்னோடி கொஞ்ச நேரம் இல்லாம போட்டு சீருக்கு இவருக்கு பாட்டும் பதமும் அவன் எங்கேயும் பறந்து போவில்லை. இந்த ஈர கொழுந்து ஈரமில்லாத கொழுந்துன்னு சொல்லி இந்த கொப்பு தட்டை கட்டி என்னைய சும்மா நீங்க பப்ளி மட்டும் வருவானா? நல்ல டைம் நீங்க மூதேவின்னு எல்லாம் விட்டீங்களே. ஸ்ரீதேவி சுத்தித்தான் மனுஷன் மக்களுக்கு முன்னாலே என்னை சீரழிக்க வானாம் சொல்லி கொண்டே ஈக்கணும். நான் 80 நேரமா மைமூன் மைமூன் சொல்லி பச்சை கிளி மாதிரி பெத்தம்மா மாதிரி பேசிக்கொண்டீங்க, கத்திக்கொண்டீங்க, நீங்க வரலையே. கேட்கலப்பா, கேட்கல. நான் அடுத்த விட்டு இந்த ஜீனத்தோட ஒரு முக்கியமான டிஸ்கஷன் முக்கியமான டிஸ்கஷனா? அப்படி என்னை மைமூன் அவரோட உங்களுக்கு சீக்கிரட்டான டிஸ்கஷன் என்னையாவது ஜல்பரி வாட்ஸ்அப் கேசுவரா இல்லாட்டி ஜெல்மான் டிக்டாக் கேசுவரா? அதெல்லாத்தையும் பட்பட்டன்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்லி கொண்டிருக்கேன். நான் என்ன அந்த பிரேக்கிங் நியூஸ் இப்ப செல்லாட்டியும் காவல்ல கொஞ்சம் சொலங்கி சரி செல்லணும் இல்லையா மைமூன்? இனி செல்லுந்தா சும்மா எங்கேயோ குற்றப்பட்ட கேசப்பா. அவன் ஹஸ்பண்டோட மைமூன் ஹஸ்பண்ட் இல்ல, அவன் ஹஸ்பண்டோட தான். அப்ப சரி ஆனந்து சொன்னாலும் இது லேட்டஸ்டா இன்னைக்கு நேத்திக்கு சப்ஜெக்டா மைமூன் கலாநிதிக்கு சப்ஜெக்ட் இல்லையா? நெசம் சும்மா பாக்கியத்துக்கு தோடு பலாய் போல அவன் விழுந்ததுக்கு பேச போனா சும்மா தீட்டின கத்தி போலத்தான் அவட வாயு. நீ தெரியாவா இந்த போஸ்கோப்ப வாயா? சரி பாம்பின் கால் பாம்பரையும் என்று சொல்லி சும்மா சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுது. பாம்பு இல்லப்பா, பாம்பு என்னத்தை எடுத்ததுக்கெல்லாம் அந்த மனுஷன் அந்த ஆள் அவ போம் பண்ணலையா கூப்பிட
சரியாதான் சொல்லிக்கார் போதைக்கு. இன்றைக்கு மிச்ச பேரோட பார்த்தா ஜீனத்து, நியூமத்து, சலாமத்து என்று சொல்லி பசந்த ராத்தாய்க்கு. ஆனா வீட்டுக்குள்ள அந்த ஆனத்தோட பார்த்தா இல்ல முசீபத்தா தான் ஆனன்னு சொன்னாலும் உங்களோட ஜீனத்துக்கு அந்த முசீபத்தோடு உங்களுக்கு என்னதுக்கு மைமூன்? அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறதுக்காக நீங்க தான் பெற போறா. பெற போற இல்லாட்டியும் மாப்பிள்ளை பொண்டாட்டி சண்டை கொடுக்க போல சும்மா ஷைட்டாக்கி ஷேப்பாக்கி செட்டாகணும் மல்லியா. ஒரு தெரிச்ச கௌசரி கொடுக்கணும். இது ஜாதி டொப்பான கதையாயிக்கு. அப்படின்னு சொன்னா அந்த கவுரு முடிங்கிய அவட பவுடு நிறையுது மைமூன். ஓ நீ வீட்டுக்குள்ள உங்களுக்கு எங்கட பேச்சுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாட்டியும் எங்களுக்கு வெளியில அல்ல செல்வல் ஊட்டுவல்ல எல்லாம் சரியான ரெஸ்பெக்ட் நீங்க தெரிஞ்சு கொண்டா போதும். சரி ஓ வீட்டுக்குள்ள அப்செட்டினாலும் தாரோட பேச்சில மட்டும் ரெஸ்பெக்ட் இல்லாம மைமூன். நீங்க தாரு கொடை பெறுவோ இல்லையா? கொடை பெற போகுது. நீ என்ன செஞ்சீங்கப்பா? கொடப்பிழக்கத்தோடு இல்ல, நீங்க தான் கொடப்பிழக்கத்தோடு. உங்களோட பாப்பா தான் கொடப்பிழக்கத்தோடு, உங்களோட உமா தான் கொடப்பிழக்கத்தோடு, உங்களோட தங்கச்சி தான் கொடப்பிழக்கத்தோடு, உங்களோட தாத்தா தான் கொடப்பிழக்கத்தோடு. ஓ என்ன நிப்பாட்டு எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் இந்த சண்டை நிப்படுங்க, சண்டை நிப்படுங்க. செல்லி வச்சே போல சரியான டைம்ல தான் நீங்களும் வந்துட்டீங்க. என்ன இது ரெண்டு பேரும் என்னமோ ஒரு பெரிய முசீபத்தை எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. என்ன நீங்க தான் குறைச்சதா இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு சண்டை போட்டேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சண்டை தோச்சினேன்னு சொல்லி கேளுங்க. ஸ்டார்ட்டுக்கு நீங்க அவருக்கு செல்லுங்களே சண்டை கோழி போல எடுத்தது எல்லாத்துக்கும் சல்பாடு சொல்லி மாட்டி கொண்டது மாறு. தெரித்த இரும்பு கிடைத்தா கொல்லன் செத்த பாம்பு அடிப்பே போல தூக்கி தூக்கி அடிப்பானு சொல்லி செல்லுவாங்க. சரி குழப்பம் விளப்பம் அவசியங்களே எல்லாம் குழப்பம். பாருங்களே முசுப்பு கண்டு சொல்லி சரி அடுத்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கைவார அடிச்சு கொண்டு சரி விற்கலாம அடையாளம் பலாய் கழுவுறேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த ஆபீஸ் வரல லட்சம் தான் புக் எழுதுறே போல நான் எல்லாத்தையும் வந்து இவன் பொசத்துல எழுதி பட்டை சுட்டை பொசலுக்கு பட்டை போல சீனத்தை அவட ஹஸ்பண்டோட முசீபத்தை போட்டுக்கொண்டே என்று சொல்லி இவன் பச்சை அநியாயமா என்னோட கேம கேட்டு கொண்டு வந்தீங்க. இப்ப சரி எது புத்தம் என்ன குத்தம் சொல்லிட்டா நானும் கேட்கிறேன். மாஸ்டர் நீங்களும் சும்மா சுத்தம் கித்தம் தெரியாம இந்த குத்தம் கித்தம் சொல்லி போட்டு சத்தம் கித்தம் போட்டு கொண்டு வரவானா வெளியோடு இன்னைக்கு மிச்சம் ஒட்டுவல்ல. இந்த மாப்பிள்ளை பஞ்சாயி மாறி ஆளுக்கால் செய்யறது வேற வேலை விட்டு எல்லாத்திலும் முசீபத்தி வீசுவல போட்டு தலைவலி கொடுத்துருவாங்க. அது முசீபத்துக்கு வர கச்சால இல்லையா? பாருங்க இந்த கொரோனா டைம்ல அப்படிதான் நாங்க எவ்வளவு பார்த்தோம் நம்ம முசீபத்து வரல. ஓ ஐசரி கொரோனாவை பார்க்க டேஞ்சரான கேஸ் இல்லையா முசீபத்துன்னு சொல்லி அதனாலதான் வழியில போற நாங்க தான் சும்மா தாடியாலும் பலாய தூக்கி தலைவலியை போட்டு கொள்ளாம இது கவனமா ஈக்கோன்னு சுப்புனாடா. வர இவரால பெரிய கரைச்சலா இருக்கான் ஈக்கி கச்சால் பிடிச்ச மனுஷன். வயசுக்கு போக மிச்சம் பேருவனுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாவே எக்ஸ்பைரியான புஷ்பர் மாயிரே மாஸ்டர் புஷ்படிக்க பல்லடுக்கும் கிடக்கிடக்கியதுக்கு மாறி இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் காய்ச்சலும் வெடிக்கணுமா தான் நீக்குமோ. ஓ இனி சும்மா வார்த்தாலும் இந்த கடுவ மூண மாதிரி ஒரு முறைச்சல் பேசினாலும் முகைச்சல் பேசாட்டியும் வெறிச்சல் சிரிச்சாலும் கரைச்சல் சிரிக்காட்டி குறைச்சல் அதானே. இந்த முறைச்சல் எரிச்சல் கரைச்சல் முகைச்சல் எல்லாம் தாரும் வயசு போச்சலே இல்லையா? இந்த வீட்டு கூட எல்லா இடத்துலயுமே இங்கே சமாச்சாரம் தான் இது. நீங்க பண்டிதமாய் ஜாலியா சென்றீங்க மாசம் நீங்க டி ராஜதமாய் போனே அதுக்கோசம் என்ன பேசிட்டீங்க. சரி இப்ப நிப்பாட்டுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க? நீங்க வெளியில போயிட்டு சுத்திக்கு
புதுசாக கல்யாணம் கட்டின பொண்டாட்டியாட்டம் ஜன்னலுக்குள்ளால தலையை போட்டுக்கொண்டு இந்த ஒட்டகம் போட இந்த எட்டி பார்த்து கொண்டு கவர்மெண்ட் செல்றீங்களா நீங்க? இல்லாட்டி சும்மா ஆம போல வாசலையே படுத்து கொண்டு தலையை தூக்கி தூக்கி வாராரான்னு சொல்லி பார்த்து கொண்டு கவர்மெண்ட் செல்றீங்களா நீங்க? இது ஜாதி கதையே நல்ல ஷோக்கான கதையா லேக்கி. ஆமா போல இக்காட்டியும் காவல்ல தாரு தாரு ஊம போல ஈட்டேன்னு சொன்னா ஐதான் பெரிய சலாமத்தா இருக்கு மெரியா மாஸ்டர். வளவனுக்கு நாங்கள சும்மா ஊம போல இக்கோணுமன்னே தான் ஹாஜத்துவலா இருக்கு. சரி சரி சும்மா அப்படி நினைச்சு கொண்டு ஈங்களே நீங்க பாருங்களே, ஜன்னலுக்குள்ளால பார்க்காட்டிலும் கொஞ்சம் கல்முக்குள்ளால நினைச்சு பார்க்க வேணும். யோசிச்சு பண்ணாடா எங்களுக்கு ஊட்டு வல்ல வேற வேலை வட்டவல் இல்லாட்டி அப்படி செய்யணுமோ? உடுத்து படுத்து மேக்கப் கூட போட்டுக்கொண்டு பசந்து பார்த்து பார்த்து டெலிஃபோன் வல்ல கையில வச்சு கொண்டு காதலையும் மூக்கலையும் வயர் வல்ல போட்டு சொல்லி கொண்டு நோண்டி நோண்டி அதிலேயே ஒட்டி கொண்டு கட்டி போடே போல சப்பானி கொட்டி கொண்டு இவர் வாரத்தையும் போரத்தையும் பார்த்து கொண்டு ஈத்து கொண்டு சும்மா பவுடர் பாபா போல எங்களுக்கு மீக்கேல் அப்படியே நாங்கள் வாசலை மீக்கேல் அப்படிங்கிற வேலை வட்டி இல்லைன்னா அந்த காலத்து என்ன சொன்னா இப்படி சின்ன சின்ன சிம்பிளான சப்ஜெக்டுகளுக்கெல்லாம் சரியா இந்த சீன கராட்டிக்காரன் மாதிரி தாஸ் பூசன்னு சொல்லி சும்மா கத்தி கித்தி பெரட்டி வைக்கலாமாயும் இப்ப செய்த மாதிரி அந்த காலத்துல அப்படி இல்லை. இப்படி கத்த மாட்டா ஒத்துரும். கத்தினாலும் இந்த காத்து போன பெலூன் மாதிரி சத்தம் இல்ல கதி. நாங்க சும்மா செட்டியும் சொக்கனும் போல சேர்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லி பேசி பேசி இந்த தொதல் கிண்டிய போல பழசுகளை போட்டு கிண்டி சும்மா என்ன கிண்டிய போட்டு நோண்டி ஆக்கவானா? அப்ப நீங்க சொக்க எனக்கு இப்ப மாறி மாஸ்டர், எனக்கு இப்ப மாறி அந்த காலத்துல இவன் எம்பிட்டு பாசம். ஊர்ல எல்லாரும் எங்களைய பார்த்து பாலியும் கவுக்கும் போல ஜாடியும் மூடியும் போலன்னு சொல்லித்தான் செல்றேன். இப்ப என்ன சொன்னா செல்போனும் சிம்மும் போலன்னு சொல்லுவாங்க. கண்ணூர் எங்கட மாமி மனுஷி நல்லா ஒரு தங்க பவுக்காது சீரியே கல்யாணம் முடிஞ்ச புதுசில கொஞ்ச நாள் நான் ஓமான் நேத்தன் மாஸ்டர். அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாரும் உங்களுக்கு ஓமான் வந்து சீமானு சீமானா வரணும் என்று சொல்லித்தான் போனேன். ஆனா இவ அங்க ராகத்தைக்கு விட்டாவா ஒரு நாளைக்கு 1008 கோல் பண்ணுவான். அதெல்லாத்தையும் இப்ப நினைச்சால் மனாவது மறைக்கி. அதாவது பழைய நினைவு. பழைய நினைவு வந்தா சரி. மச்சான் நீங்க நீங்க வெறும் சுக்கா வந்துடுங்க மச்சான். நாங்க வெறும் இந்த சோறும் சம்பளம் திண்டு சரி நாங்க இப்போவா அதை சரி திண்டு போட்டு இப்போ எல்லாத்தையும் வீசி போட்டு நீங்க மட்டும் வந்தா எனக்கு போதும் மச்சான். என்ன வாரீங்களா? மைமூண்ட கல்விலே என் மச்சான் நினைப்புட்டா பாத்தீங்களா பழைய நினைவு. மச்சான் சுருக்கா வாங்கலே இப்படித்தான் சொன்ன மாஸ்டர். இப்படிதான் அப்படி சொன்ன அந்த காலத்துல. இப்ப அப்படி இல்லை. கேட்டுக்கோளே, தூரத்துல எல்லாரும் அப்படித்தான். இந்த பெண் தொடங்கமாய் பாசத்தை புளிஞ்சு பொழிவாங்க. ஆனா கிட்ட வந்தா தான் தெரியும் தாத்தாருக்கு மதிப்பிலே புளி தொடங்கிட்டு வெறும் பொல் சம்பனும் சோறும் திண்டு போட்டு இப்போ மட்டும் சென்னா வந்ததுக்கு பிறகுதான் பார்த்தேன் சல்பல் என்று சென்று எல்லாத்துக்கும் நான் தான் அவங்க பொல் சம்பன் ஆகிட்டேன். சல்லியும் பானாம் ஒன்று பானம் என்று சொல்லி போட்டு சல்லியமானா ஒன்று பானாம் என்று சென்று தான் நெசந்தான் இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சு இந்த சல்லி எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு
பாவம் அந்த சீரே மாமி மனசு மட்டும்தான் இந்த வீட்டுல எனக்காக வேண்டி பேசினா. அது இப்ப மாதிரி உங்களோட மாமி பேசியது. எங்களோட அம்மா சொன்னாங்க அந்த காலத்துல அபிமாவை எப்ப பார்த்தாலும் சல்லி சல்லின்னு சொல்லி அந்த மனுஷனை போட்டு திங்காத. உன்ன அப்பாவும் சல்லிய பார்த்தா என்ன கல்யாணம் முடிச்சு இல்ல. நாங்க 2 பேரும் 40 வருஷம் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம். ஒரு நாள் சரி அவர் இந்த மோட்டை பார்த்து தனக்கு ஆசையையும் அன்பையும் அதோடு கூடவே தன் ஆளுமைக்கான வெற்றி பாதைக்கு பொருள் சேர்த்த தன் அன்னைக்கு அதை வழங்கி அவரை கௌரவிக்க காத்திருக்கின்றார். இதோ தனது விசேட பிரதியினை தனது தாயாருக்கு நூலாசிரியர் அவர்கள் வழங்கி வைக்கும் தருணம் இது. அவர்களுக்கு அந்த விசேட சிரேஷ்ட பிரதியினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். திக்வல மண்ணிலே குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல்களை பாடி தனது அன்பு மகனுக்குரிய அந்த சிறப்பான இந்த கௌரவமான இடத்திலே அந்த அன்பு தாய்க்கு திக்வல சூப்ரியா அவர்கள் தனது பிரதியை நட்பு என்னும் அந்த நூலை வழங்கி கௌரவிக்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான தருணம் என் அனைவரையும் மகிழ்ச்சியாகின்ற நிகழ்வாக இருக்கிறது. அதே போன்று அவருடைய அன்பு மாமி அவர்களுக்கும் ஒரு பிரதி ஒன்றை வழங்குவதற்காக திக்வல சூப்ரியா அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். தனது மாமி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல் பிரதி பிரதியை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பிரபல தொழிலதிபர் தலைவர் வாசனா தனியார் வைத்தியசாலை டாக்டர் அல்ஹாஜ் ரம்சி அமானுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் ரம்சி அமானுல்லா அவர்கள் திக்வலை மண்ணிலை பிறந்து எமது நாட்டிலே வியாபாரத்துறையிலே இரண்டாவது பிரதியை அவர் பெருந்தருகின்றார். பிரதிகளை பெற்றுக்கொண்ட எமது அதிதிகளுக்கு எமது நன்றிகள். அதனைத் தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அதிதிகளுக்கான நூல்களை வழங்கும் தலைவர் அல்ஹாஜ் எம்.எம். ஹிஸ்புல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நட்பு சிறுகதை தொகுதி நூலினை பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பணிப்பாளர் மனிதவளம் நிர்வாகம் இலங்கை துறைமுக அதிகார சபை சட்டத்தரணி அல்ஹாஜ் எம்.ஆர். ரம்சி. அடுத்ததாக சட்டத்தரணி கௌரவ அதிதி சால்ஜி எம். சப்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உதவி பணிப்பாளர் சட்டம் இளைஞர் ஊழல் திணைக்களம். அடுத்ததாக இந்த நிகழ்வின் தலைவராக தலைமை தங்கிக் கொண்டிருக்கும் திக்வலை கமால் பிரபல எழுத்தாளர் கவிஞர் பன்னூல் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எமது அதிதிகளுக்கான நூல் வெளியீட்டை தொடர்ந்து எமது தலைவர் அல்ஹாஜ் என்.எம். அமீன் அவர்களுக்கான அந்த நூல் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எமது நூல் வெளியீட்டு நிகழ்வின் நூலாயினை வழங்கிய புகழ் அலி அக்பர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவது தொகுதி பிரதிகளை வழங்கி கௌரவித்த டாக்டர் ரம்சி அமானுல்லா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பிரபல தொழிலதிபர் தெஹ்மல வாசனா ஹாஸ்பிட்டல் தலைவர் டாக்டர் ரம்சி அமானுல்லா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். எமது நூலாசிரியரின் இலக்கிய பயணத்திற்கான ஆரம்பகர்த்தா திக்வலை சஃப்வான் அவர்களுக்கான நட்பு நூல் பிரதியினை பெறுவதற்காக திக்வலை என்.எம். ஹிமாயத்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைஞர் திக்வலை. அடுத்ததாக டாக்டர் எம்.இசட்.எம். இஃப்லால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரதியினை பெற்று
மௌலவி SMM சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சட்டத்தரணி அஷீப் சமீர் சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஷேக் முகமது ஃபஹீமுத்தீன் இயக்குனர் லைஃப் பாண்ட் நிறுவனம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒளிபரப்பு கூட்டத்தான அறிவிப்பாளர் ஜுனைட் எம் ஹாரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரிஷாடே காதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரபல ஊடகவியலாளர் சித்திக் ஆகியோர் அவர்களை அந்த பிரதிகளை வழங்கிய MSM ஜுஃபர் அவர்கள், அடுத்ததாக ஆசிரியர் அல்ஹாஜ் MUM இஃப்வான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MKM கலீலுர் ரஹ்மான், அல்ஹாஜ் MKN முஸ்தகீம், அல்ஹாஜ் ரிஸ்வான், பிரதிகளை வழங்கி வைத்து சட்டத்தரணி சாதினி சப்ரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பிரதிகளை வழங்கி வைப்பதற்காக திக்வானி சபை ஜனாப் அன்வர், அடுத்ததாக கவிஞர் நஜ்முல் ஹுசைன், ஜனாப் ஃபவுகத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சட்டத்தரணி கவிஞர் ரஷீத் இம்தியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். NSM சஃபருல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உமைர் கனாயத்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பிரதிகளை பெறுவதற்கோடு அழைக்கின்றோம். பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து நூல் பிரதிகளை பெற்றுக்கொள்கிறார் திருமதி அனிலா ரம்சி. அனிலா ரம்சி அவர்களை தொடர்ந்து டாக்டர் ஷஹாமா ஷப்ரீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஷஹாமா ஜப்ரீன். அதைத் தொடர்ந்து எமது நிகழ்வில் இன்று கவிதை பொழிவினை வழங்கிச் சென்ற கவிதாயினி வெளிகம ரிம்சா முகமது அவருக்கான பிரதியினை பெற்றுக்கொள்ள அழைப்பது நாம் வெளிகம ரிம்சா முகமது. நேரதீன் ஷஹீத் அவர்களை தொடர்ந்து பிரபல வானொலி கலைஞர், எழுத்தாளர், அறிவிப்பாளர் சில்மியா நட்பு சிறுகதை தொகுதி நூலில் பிரதிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் அடுத்து நாம் அழைப்பது எழுத்தாளர் மாவனல்லை ஃபாரா தாகி.
மாவனல்லை ஃபாரா தாஹிர், அவரைத் தொடர்ந்து கவிதாயினி தெல்தோட்டை நஷீரா, ஃபாத்திமா ருஸ்னா தில்ஷாத், ஜிஷ்னியா அஷ்ரப். பிரதிகளை வழங்கி வைத்த நூலாசிரியர் துணைவியார் ருஸ்தியா அமானுல்லா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து பிரதிகளை வழங்குவதற்காக திருமதி ஜரீனா ஹிஸ்புல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதிபர் பணிப்பாளர் ஹிஜாஸ் சர்வதேச பாடசாலை கொழும்பில் ஃபவுதுல் அசீசா ஃபஹ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிஸ்வாஸ் சலாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கவிதையாளர் ஹமர்தா நீதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பிரபல நாவலாசிரியர் ஜரீனா முஸ்தபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கவிதையாயினி அடுத்து எழுத்தாளர் உக்வலை ஃபஸ்மினா அன்சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரதியினை பெற்றுக் நூலை வழங்கி வைப்பதற்காக அடுத்ததாக ஏஎம் ஜலீல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜத்தார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரீசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்து நாம் கொழும்பு ஹிஜாஸ் சர்வதேச பாடசாலையின் பணிப்பாளர் திருமதி ஹஸ்னா ஹிஸ்புல்லா இஃப்ரால் அவர்களை அன்போடு திக்வல்லை நிஹாரா ஆலிஃப், எழுத்தாளர் திக்வல்லை நிஹாரா ஆலிஃப், கவிதாயினி ருமானா ஜுல்ஃபர், திருமதி ரம்சா முஷ்ரிஃபா அபுல், திருமதி அன்போடு அழைக்கின்றோம்.
ஆசிரியை நஜ்மா தில்ஷாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திக்வலே ஆசிரியை நதிரா சுப்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ரிஃப்கா ஹவுஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை துறைமுக அதிகார சபை நிர்வாக அதிகாரி திருமதி ஜியான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை துறைமுக அதிகார சபையில் பணிபுரியும் ரஃபீக்கின் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். தொழிலதிபர் NMM அல்ஹாஜ் சஃபருல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உக்குவலை அல்ஹாஜ் ஃபதுல் ஹக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹாஜ் ரஃபீக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேருவலை அல்ஹாஜ் சப்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொறியியலாளர் இலியாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திக்வரை ஜனாப் அஃப்ரல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலைஞர் அஷ்ரப் ஷமத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யாசிர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஃப்கர் ஹபீபுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆசிரியர் புதல்வர் ஜுஹ்ரி அஹ்மத் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பிரதிகளை வழங்குவதற்காக திக்வலை ஜுஹ்ரி அவர்களை மேடையில் இருக்குமாறு இணைந்து நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கிய இலங்கை வானொலி முஸ்லிம் சபையின் கலைஞர் ரஸ்மி மௌலானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சையத் ரஸ்மி மௌலானா பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்ததாக இம்ரான் மரிக்கார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஆஸ்மி அஹ்மத், ஃபைசான் அஹ்மத், தொழிலதிபர் NMM சப்ருல்லா ஹாஜி அவர்களுக்கு எமது நன்றிகள். பிரதிகளை வழங்கியமைக்கு. அவரை தொடர்ந்து பிரதிகளை வழங்குவதற்காக திக்வலை ஜுஹ்ரி அவர்களை நாம் பிரதிகளை பெறுவதற்காக அழைக்கின்றோம். MCM தில்ஷாத், துறைமுக அதிகார சபை முகமது அசார், ஷஹாப்தீன், ஜௌஃபர், துறைமுக அதிகார சபையின் முஸ்லிம் மஜ்லிஸின் நிர்வாக உறுப்பினர்கள் இவர்கள் ஜௌஃபர், ஹனீஃபா, ஃபைசர், கவிஞர் நபி, MN அசீமுத்தீன், அஹமத் அஸ்மி, துறைமுக அதிகார சபையின் உத்தியோகத்தர் இம்தியாஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பிரதிகளை பெறுவதற்காக அப்துல் ஜலீல், நஃப்லி, திக்வலை ரைஸ் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். திக்வலை ஜுஹ்ரி அவர்களின் நட்பு சிறுகதை ஜனாப் ஃபைசல் JP அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரதிநிதிக்காக அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சஸ்னா ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் வெளிமடை ஜானகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆகாமல் தொகுத்து வழங்கும் ஃபாத்திமா ரீசா ஹுசைன் அவர்களை கௌரவ பிரதிகளை நட்பூசல்களை தொகுதி பிரதிகளை வழங்கிய கௌரவித்த அதிதிகள் மற்றும் பிரதிகளை பெற்ற அனைவருக்கும் எங்கள் மனமான நன்றிகள். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் சொற்ப நிகழ்வின் நேரத்தில் இந்த நிகழ்வு முடிவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் ரிஃப்கா சப்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சஹிமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரிஃப்கா சப்ரி அவர்களையும் பிரதிகளை பெறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் அளப்பெரும் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மகிமை மிக்க யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான எனது அழைப்பினை ஏற்று பேரன்புடன் இங்கு வருகை கூத்திருக்கும் எப்போதும் எனது கலை இலக்கிய முயற்சிகளுக்கு நேசக்கரம் நீட்டி நிற்கும் நெஞ்சார்ந்த எனது கலை நெஞ்சங்களே, என் இதயத்தில் வாழும் இதயங்களே, பாசமுள்ள நண்பர்களே, என் உதிரத்தோடு உறவாடும் உறவுகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். வில்லுப்பாட்டை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஒருவர் குருவாக நடித்து மற்றவர்கள் சிஷ்யர்களாக நடித்து சுவாரஸ்யமாக நகர்ந்து செல்லும் ஒரு கலை வடிவம். ஒரு நிகழ்ச்சியின் போது, அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற போது, அந்த கலையின் கரு மகாத்மா காந்தியை பற்றியது. மகாத்மா காந்தியின் சரிதம். கதையை ஒரு நகர்த்தி செல்லும் போது மகாத்மா காந்தி சுடப்பட்டார் என்று வருகின்ற போது மாலை மாலையாக அழ ஆரம்பித்து விட்டார். அப்படியே கதை நகர்ந்து செல்கின்ற போது சுடப்பட்ட மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார் என்றவுடன் ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டார். சீடர்களுக்கு பெரும் ஆச்சரியம். விழா முடிந்தது, நிகழ்வு முடிந்தது, கதை முடிந்தது. இவர்கள் குருவை சுற்றி கேட்கின்றார்கள், எப்படி எப்படி உங்களால் அந்த தருணத்தில் எப்படி ஒரு அழுகையை எடுக்க முடிந்தது? சகோதரன் இதயங்களை கீறு கிழித்தமாய் அழுதீர்கள், எப்படி யதார்த்தமாக? சொல்றாராம், ஆம், முதல் தருணத்திலே நான் எனது மகாத்மா காந்தி சுடப்பட்டார் என்றவுடன் எனது வீட்டிலே நான் எழுதி எழுதி கேட்பார் பார்ப்பார் இல்லாமல், விற்பனை செய்ய முடியாமல், திரும்பிப்பவர் பார்ப்பார் எவரும் இல்லாமல் எனது வீட்டு மேல்மாடிகளை குவிந்து கிடக்கின்ற எனது நூல்களை அந்த தருணத்திலே நான் ஒரு தடவை நினைத்து பார்த்தேன். எனக்கு அழுகை அழுகையாக வந்து விட்டது. அப்படியா இரண்டாவது எப்படி அந்த ஒப்பாரி அழுகை? ஆம், அந்த அம்மோன்று கிடக்கும் நூல்களை எல்லாம் எனது இல்லத்தரசி மனைவி காண்கின்ற போதெல்லாம் திட்டுவாளே ஒரு திட்டு. அந்த கட்டத்திலே அந்த திட்டின் அகோரத்தை நான் சட்டென்று நினைத்து பார்த்தேன். பட்டென்று எனக்கு ஒப்பாரி வந்து விட்டது என்றார். இதனால் தான் பலரும் பிரசவ வேதனைக்கு ஒப்பிட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, என்னை பொறுத்தவரையில் நான் எனது கலை பயணம் பாடசாலையில் தொடங்கியது. எனது அதிபர் கௌரவ கிறிஸ்தி அவர்கள் அழகாக இங்கே புரிய வைத்தார். அன்று எனக்கு எனது அந்த கலை ஆர்வத்திற்கு வரம் கொடுத்தவன் இல்லாமல் இறைவன் அவனுக்கு எனது முதல் நன்றி. இறையளித்த அந்த வரத்துக்கு எனக்கு உரமளித்தவர்கள் பெற்றோர், அவர்களுக்கு இரண்டாவது நன்றி. அதே போன்று என் முதல் வெளியீட்டிலே எனது கலை பயணத்திலே முன்னோடிகளாக திகழ்ந்தவர்களை நான் இந்த வேளையிலே மறந்துவிட்டால் நான் நன்றி கட்டவனாக மாறிவிடுவேன் என்பதனால்
எனது கல முயற்சிகளுக்கு பெரிதும் ஒத்தாசை வழங்கிய திக்குவெல்லை கிராமத்தின் மூத்த எழுத்தாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே முஸ்லிம் சேவையிலே முதல் நாடகம் எழுதியவர், நீண்டகாலம் சிரேஷ்ட தயாரிப்பாளராக விளங்கிய எனது அன்புக்குரிய நான் பெரிய தந்தை என்று அழைக்கின்ற எம்ஏ முகமது அவர்கள், அதேபோன்று எம் பிரபல நாடகாசிரியர் மஷ்ரப் கான் அவர்கள், இன்னும் எனது மைக்குனர் திக்குவெல்லை இனாயா அவர்கள், பாடசாலையிலே சகல கலை முயற்சிகளுக்கும் என்னை முன்னிலைப்படுத்திய ஆசிரியர் கௌரவ எம்ஜிஎம் கமால் அவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் எனது இதயம் மறவாத நன்றிகளை இந்த முதல் வெளியீட்டில் நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். இப்படியே எழுதி பாடசாலை பருவத்தோடு நான் சுமார் 10 வருடங்கள் மொத்தமாக கலை இலக்கியத்தை விட்டு ஒதுங்கிவிட்டேன். என்றாலும் என்னை மீண்டும் இழுத்து வந்து எழுத வைத்தவர் எனது தமிழ் ஆசிரியர், கௌரவ பிரபல எழுத்தாளர், நாடகாசிரியர், நடிகர், சகலகலா வல்லவன் இலக்கிய துறையிலே திக்குவெல்லை சஃப்வான் அவர்கள். எனது இலக்கிய முயற்சிகளுக்கெல்லாம் வழிகாட்டி என பெருமையாக சொல்லிக் கொள்ளும், எனது இலக்கிய முயற்சிகளுக்கெல்லாம் குருநாதர் என நான் சொல்லிக்கொள்ளும் திக்குவெல்லை சஃப்வான் அவர்களை நான் இவ்வேளையிலே மிகவும் மகிழ்வோடு நினைவு கூறுகின்றேன். அதே போன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக நான் முதலில் மிகவும் ஒத்தாசை வழங்கிய எமது கிராமத்தின் பெயரை முழு உலகம் உச்சரிக்க வைத்த எமது மதிப்புக்குரிய திக்குவெல்லை கமால் அவர்களுக்கு எனது அடுத்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அதே போன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்த போது ஒத்தாசை வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த வகையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சையத் ரஸ்மி மௌலானா அவர்களது சிறு விண்ணப்பம், அதை நாம் இந்த வேளையில் அரங்கேற்றலாம் என்று நினைக்கின்றோம். நூலாசிரியருக்கான அவரது ஒரு சிறு கௌரவிப்பு தனது ஊடக நண்பரால் நட்பு பாராட்டி அவர் அந்த பொன்னாடையை வழங்கி கௌரவிக்கின்றார். அதற்காக நாம் சையத் ரஸ்மி மௌலானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நிகழ்வுக்குள் இல்லாத ஒரு மேடத்துக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதைத் தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமான நன்றியுரையோடு இன்றைய நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நூல் மட்டும் வெளியிடாமல் அவரது அத்தனை கலைத்துவமும் பிரதிபலித்தது இந்த மேடையில். நன்றியுரையினை வழங்குவதற்காக ரஹீமா ரம்சியை அன்போடு அழைக்கின்றோம். பாடநெறிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சட்டத்தரணி சால்ஜின் சப்ரி அவர்கள் உட்பட இந்த விழாவுக்கு நூலாய்வு வழங்கிய கலாநிதி கௌரவ எம்.சி. ரஸ்மின் அவர்கள், இன்னும் விழாவுக்கு வருகை கொடுத்திருக்கின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவை பணிப்பாளர் எம்.ஜே. ஃபாத்திமா ரெனோசியா அவர்கள், இன்னும் எமது திக்குவெல்லை ஒஸ்டம் நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவராக விளங்குகின்ற எனது பெருமதிப்பிற்குரிய அல்ஹாஜ் அமைச்சர் நசார் அவர்கள், இன்னும் இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற வைத்தியர் டாக்டர் எம்.Z.M. இஃப்லால் அவர்கள், டாக்டர் ஷஹாமா சஃப்வான் அவர்கள், அப்படி இன்னும் பாரம்பரிய புகழ் ஜின்னா அவர்கள், இப்படியாக ஒவ்வொருவராக சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே தயவுசெய்து இதை மன்னித்து விடுங்கள். இந்த நூலாசிரியர் பற்றிய அறிமுகந்தது கௌரவ நண்பர் அமீந்தர் ஹுசைன் அதிபர் இமாரம் ரிஸ்கி அவர்கள், இப்படி அனைவருமே எனது பெருமதிப்புக்குரியவர்கள். இந்த விழாவிற்காக ஒத்துழைத்தவர்கள், ஆசிரியர்கள் வந்து கலந்து கொண்டவர்கள். எனவே எல்லா நண்பர்களுக்கும் நான் இந்த வேளையிலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த விழாவுக்காக பகலாக சிரமப்பட்டவர்கள் எனது மனைவி மற்றும் எனது மகனார், இன்னும் எமது ருசினா அமானுல்லா, இன்னும் எமது பக்கத்து வீடுகளைச் சேர்ந்த நண்பர்கள், நண்பிகள் எல்லோரும் இரவு பகலாக இந்த விழாவை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று மிகவும் ஒத்தாசை வழங்கினார்கள். அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் மாலையாய் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் அணிவித்து மகிழ்கின்றேன். அதே போன்று இந்த நூலை வெளியிட மிகவும் ஒத்தாசை வழங்கிய நண்பர் சிஹாரியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வி அவர்கள், இன்னும் சத்தார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்வதற்காக உதவிய நண்பர் ஏஆர் ஃபாரிஸ் அவர்கள், அவரது முதல்வர் சஹி அஹமத் மற்றும்
அஷ்ரபே சமத் அவர்கள், இப்படி வசந்தம் தொலைக்காட்சி வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் அவர்கள் பேரை நான் மறந்துவிட்டேன். இப்படியாக எல்லா வகையிலும் ஒத்தாசை வழங்கிய அனைவருக்கும் நான் எனது நன்றிகளை நான் மாலையாய் கோர்த்து பூக்களாய் தூவி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. இறுதியாக மிகவும் பணிவோடு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், எனது புத்தகத்திலே நூலிலே ஒரு கதையாவது வாசித்து பாருங்கள். ஏனென்றால் இன்று வாசிப்பு என்பது மொத்தமாக அறிவிவிட்டது. அதனால்தான் ஒரே ஒரு கதையாவது வாசித்து பாருங்கள் என்று நான் உங்களிடம் வினயமாக வேண்டுகின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விடைபெற மனம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I extend our heartfelt gratitude to our esteemed chief guests, special guests, and other honorable guests. Your insightful remarks and engaging discussions have enriched this event and provided us with valuable perspectives on literature and arts. We are deeply grateful to our distinguished guests, including the speakers, poets, artists, and writers. For your generous support and participation. Your contributions have been instrumental in making this event possible and successful. To my friends and family, thank you for being meticulous, for your meticulous and planning and hard work. Your efforts behind the scenes have ensured that everything ran smoothly and that today's event was a resounding success. A big thank you to our attendees. Your presence and enthusiasm have made this event truly special. Your support for Mr. A.L.M. Zunri and engagement in today's discussions have been wonderful to witness. Finally, I would like to extend my heartfelt congratulations to Mr. A.L.M. Zunri on the successful launch of his book titled Nakba. Your creativity and dedication has given us a book that we will treasure for years to come. Thank you all once again for your invaluable contributions and participation. Book launch, memorable and inspiring occasion. Have a wonderful evening. Safe travels home. Assalamu alaikum. Thank you. அடியானின் பிடிவிற்கும் மருந்தாகுமே அவர் நீண்ட மொழியாகும் அமுதாகுமே. போர்க்களத்தின் குருதியிலும் போதுமிகு எழுதுகோளின் ஓர் துளிமை உயர்ந்ததென உரைத்தரசு நாயகமே. கற்றறிந்தோன் யாவெனில் கற்றவனும் செயல்முறையில் பற்றிடுவோம் என நவின்ற பயகம்பர் நாயகமே. அறிவடையச் சென்றிடுவோர் அதிலிருந்து திரும்பும் வரை இறைவழியில் நின்றிடுவோம் என்று வியம்புகின்ற நாயகமே. சலாத்தை பரப்புகின்றேன். எனவே அனைவருக்கும் இனிய வாத்சல்யமிக்க வந்தனங்களோடு எனது இனிய சலாத்தினையும் முதற்கண் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.